ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் உதய். ரொம்ப நாட்களுக்கு பிறகு நம்ம சேனல்ல வீடியோ பார்க்குறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். இனிமேல் தொடர்ந்து நம்ம சேனல்ல வீடியோ கன்டினியூவா வரும். வரக்கூடிய குரூப் 2, 2A, குரூப் 4 எக்ஸாம்ஸ்ல கிளியர் பண்ணி ஜாப் வாங்கணும்னா, பொருத்தமில்ல 95% மேல ஸ்கோர் பண்ணா மட்டும் தான் வேலை கிடைக்கும். அப்ப அதுக்கு என்ன பண்றதுன்னா, இலக்கணத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். இலக்கணத்த மனப்பாடம் செஞ்சு படிக்காம, புரிதலோட படிக்கணும். பழைய சிலபஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 85% செய்யுள் உரைநடை பகுதியிலிருந்தும், வெறும் 15% இலக்கண பகுதியிலிருந்தும் கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். அப்ப ஸ்கூல் புக்ஸ் மட்டும் நல்லா படிச்சாலே போதும். ஆனா, இப்ப சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் 85% இலக்கண பகுதியிலிருந்தும், 15% செய்யுள் உரைநடை பகுதியில இருந்தும் கேட்குறாங்க. இப்ப இலக்கணத்துல ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அப்ப 6த் டூ 12த் ஸ்கூல் புக்ஸ்ல உள்ள செய்யுள் உரைநடை பகுதிய மனப்பாடம் செய்கிற மாரி இலக்கணத்தையும் மனப்பாடம் பண்ணிறலாம்னு நெனச்சீங்கன்னா, லாஸ்ட்டா நடந்த குரூப் 2, 2A, குரூப் 4 எழுதினவங்களுக்கு தெரியும். இலக்கண பகுதியிலருந்து எப்படியோலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னு. ஸ்கூல் புக்ஸ் தாண்டி அவுட்சோர்ஸ் புக்லருந்து ஏன் ஓலைச்சுவடியிலருந்து கேட்கிற அளவுக்கு கூட கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆனா, இலக்கணத்த அடிப்படை புரிதலோட ஒவ்வொரு தலைப்பையும் படிச்சிருந்தோம்னா, நிறைய வினாக்களுக்கு படிக்காமலேயே 4 ஆப்ஷன வச்சு கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணியிருக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ ஒரு புது பில்டிங் கட்டுறோம்னு வச்சுக்கங்க. முதல்ல குழியெல்லாம் தோண்டி பேஸ்மெண்ட்ட ஸ்ட்ராங்கா பில்லர்லாம் போட்டு, அதுக்கு அப்புறம் தான் சுத்தி மேல மேல கட்ட ஆரம்பிப்போம். அது மாதிரி அடிப்படை இலக்கணத்த புரிதலோட படிச்சிட்டோம்னா, அந்த தலைப்பிலருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஈஸியா அடிச்சிரலாம். பாரதியார் சொல்றாரு, "யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு." ஏன்னா, அவர் படிச்ச மொழிகள்லே தமிழ் மொழி போல இனிமையான ஒரு மொழி எங்கேயுமே இல்லையாம். அப்படிப்பட்ட ஒரு மொழியோட இலக்கணத்த நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கலாமா? ஓகே. இப்ப வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி, நீங்க இப்ப தான் நம்ம வீடியோவ புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவ பாருங்க. இப்ப பேசிக்ல இருந்து பார்க்க போறோம். நீங்க வீடியோல பார்க்குற எல்லா டேட்டாவுமே 6த் டூ 12த் நியூ புக்கு, ஓல்டு புக்கு 1957 அண்ட் 2003 எடிஷன் பிளஸ் அவுட்சோர்ஸ் புக்ஸ்ல உள்ள எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான கன்டென்ட் எக்ஸாமுக்கு தேவையானத மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்ப இலக்கணம்னா என்னன்னு பார்த்துட்டு, எழுத்து இலக்கணத்த பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோவ பாதியோட ஸ்கிப் பண்ணிறாம, கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. ஸோ, இலக்கணத்த பொறுத்தவரைக்கும், நம்ம தமிழ் மொழிக்கு இலக்கணம் எப்ப எழுதப்பட்டதுன்னா, தமிழ் மொழி உருவாகியே கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் 6000 ஆண்டுகளுக்கு மேல இருக்குங்கிறாங்க. உலகின் மிக பழமையான மொழிகளில் ஒன்று தமிழ் மொழின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட மொழிக்கு இலக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதன் முறையாக இலக்கணம் எழுதினவர் யாருன்னா, அகத்தியர் அப்படிங்கிறாங்க. அகத்தியர் தான் தமிழுக்கு முதலில் இலக்கணம் வகுத்தவர்ங்கிறாங்க. அப்ப அவர் வகுத்த இலக்கணம்லாம் இப்ப நம்மகிட்ட இருக்குதான்னா, இல்ல கிடையாது. அவர் தான் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு 5 விதமான பொருளுக்கும் இலக்கணம் வகுத்திருக்காரு. பட் அந்த இலக்கண நூல் அழிஞ்சிருச்சு. ஸோ, நம்ம வந்து இருக்கிறதிலே மிக பழமையான இலக்கண நூல்னு எத பயன்படுத்துறோம் அப்டின்னா, தொல்காப்பியம். தொல்காப்பியத்தான் இப்போதைக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இடைச்சங்க காலத்தில் உருவாக்கப்பட்ட தொல்காப்பியம்ங்கிற நூல் தான் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கிறதிலே மிக பழமையான இலக்கண நூல்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதற்கு பிறகு வேற என்ன இலக்கண நூல் இருக்குன்னா, நன்னூல் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூல் இருக்கு. இந்த நன்னூல் அப்படிங்கிறது பவணந்தி முனிவரால 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு இலக்கண நூல். நன்னூல் என்ன நன்னூல் நன்னூல் வந்து பவணந்தி முனிவரால 13த் செஞ்சுரியில எழுதப்பட்ட ஒரு இலக்கண நூல். அப்ப இலக்கணம்ங்கும்போது தமிழ்ல 5 வகையான இலக்கணத்த வகைப்படுத்தியிருக்காங்க. 1 எழுத்திலக்கணம். 1 எழுத்திலக்கணம். இன்னொன்னு சொல்லிலக்கணம். 3வது பொருளிலக்கணம். 4வது யாப்பிலக்கணம். 5வது அணி இலக்கணம். இந்த 5 இலக்கணத்த நீங்க முழுமையா படிச்சுட்டீங்கன்னா, பொருத்தமில்ல இலக்கண பகுதியிலிருந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீங்க ஃபுல் மார்க் வாங்கிரலாம். அப்ப பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு இலக்கணம்னா என்ன? இலக்கணம்னு சொல்றாங்களே, இலக்கணம்னா என்ன? ஒரு மொழியை எவ்வாறு
பிழையின்றி பேசவும், எழுதவும் வேண்டும் என்ற வரையறைகளே இலக்கணம் எனப்படும். என்ன சொல்றாங்க? ஒரு மொழிய எப்படி பிழை இல்லாம பேசணும், எப்படி பிழை இல்லாம எழுதணும். ஒரு மொழிய பிழை இல்லாம பேசணும், எழுதணும். அப்படிங்கிறதோட அந்த வரையறைகள தான் என்ன சொல்றோம்? இலக்கணம் அப்படிங்கிறோம். இப்ப பாருங்களேன் உதாரணத்துக்கு, அவன் வந்தாள், அவன் வந்தான்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அவன் வந்தாள் ஒண்ணுமே புரியலைல்ல. அப்படி எழுதுனா யாருக்குமே புரியாதுல்ல. ஏன்னா, அவனுங்கிறது ஆண்பால், வந்தாள்ங்கிறது பெண்பால். அப்ப வந்தது ஆணா, பெண்ணா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உருவாயிரும். இதுக்கு தான் என்ன சொல்றாங்க? பிழையின்றி பேசவும், எழுதவும் இலக்கணம் தேவ. பிழையின்றி பேசவும், எழுதவும் இலக்கணம் தேவை. நாம் பேசுவதும், எழுதுவதும் மற்றவருக்கு புரிய வேண்டும். நமக்கும் புரிய வேண்டும். நாம் பேசுறதும், எழுதுறதும் மத்தவங்களுக்கும் புரியணும். நமக்கும் புரியணும். இதுதான் இலக்கணம். இதுக்கு தான் என்ன பண்ணுது? இலக்கணம் தேவைப்படுது. அடுத்து இலக்கணத்தோட வகைகள பார்க்க போறோம். இலக்கணத்த பொறுத்தளவுல மொத்தம் 5 வகையா பிரிக்கிறாங்க. என்னென்ன வகைன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு எழுத்து, 2வது சொல், 3வது பொருள், 4வது யாப்பு, 5வது அணி. என்ன எத்தன வகையா பிரிக்கிறாங்க? 5 வகையா பிரிக்கிறாங்க. எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். முதல்ல எழுத்து இலக்கணம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். எழுத்து இலக்கணம்னா, தமிழ்ல மொத்தம் எத்தன எழுத்துக்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். தமிழ்ல மொத்தம் எத்தன எழுத்துக்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப ஆங்கிலம் படிக்கிறீங்க. ஆங்கிலத்துல 26 எழுத்துக்கள் இருக்குன்னு நமக்கு தெரியணும். ஸோ, அதே மாதிரி தான் தமிழ் படிக்கும்போது தமிழ்ல எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்ப தமிழ்ல உள்ள எழுத்துக்கள் பற்றியும், அதன் வகை, இன எழுத்து, ஒவ்வொரு எழுத்துக்கும் என்னென்ன தொடர்பு இருக்கு, அந்த எழுத்துக்களை பத்தி முழுமையா படிக்கிறதுக்கு பேர் தான் எழுத்திலக்கணம். 2வது சொல்லிலக்கணம். அது என்ன சொல்லிலக்கணம்? எழுத்துக்களை வைத்து தான் நம்ம சொல்ல உருவாக்குறோம். அப்படித்தானே? எழுத்துக்கள வச்சு தான் என்ன பண்றோம்? சொல்ல உருவாக்குறோம். அப்படித்தானே? இப்ப தன்னு ஒரு எழுத்து இருக்கு. மீன்னு ஒரு எழுத்து இருக்கு. இல்லுன்னு ஒரு எழுத்து இருக்கு. 3 எழுத்தையும் ஒன்றாக சேர்த்து தமிழ் அப்படின்னு ஒரு சொல்ல உருவாக்குறோம். எப்படி? 3 எழுத்தையும் ஒண்ணா சேர்த்து தமிழ்ங்கிற ஒரு சொல்ல உருவாக்குறோம். அப்ப சொற்கள் எவ்வாறு உருவாகிறதுங்கிற படிக்கிறது தான் சொல்லிலக்கணம். சொற்கள் எப்படி உருவாகுங்கிறத படிக்கிறது தான் சொல் இலக்கணம். 3வது இருக்கிறது பொருள் இலக்கணம். பொருள் என்பது என்னன்னா, எவ்வாறு ஒரு சொல்லை பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வகுக்கப்பட்டதே பொருள் இலக்கணம். அகப்பொருள், புறப்பொருள் அப்படின்னு தமிழ் இலக்கணங்கள் வாழ்வை அகம், புறம்னு பிரிச்சிருக்காங்க. அப்ப அகம், புறம் என்று பிரிக்கப்பட்ட இந்த வாழ்வினை பற்றிய இலக்கணம் தான் பொருள் இலக்கணம். அகம், புறம் என்று பிரிக்கப்பட்ட வாழ்வினை பற்றிய இலக்கணத்துக்கு பேர் தான் என்னது? பொருள் இலக்கணம். அடுத்தது யாப்பிலக்கணம். யாப்புங்கிறது என்னன்னா, அந்த சொற்களை எவ்வாறு வடிவமைப்பது என்பதுதான். அதாவது ஒரு செய்யுள்ல ஒரு சொற்களை உருவாக்கி, அதை எவ்வாறு பொருள் கொள்ள முடியும்? அதுதான் யாத்தல், யாப்பிலக்கணம் ஆகும். அதான் யாத்தல், யாப்பிலக்கணம் ஆகும். அடுத்து கடைசியாக அணி இலக்கணம். அணி இலக்கணம்னா, சொற்கள் சேரும்போது எவ்வாறு அது ஒரு அழகான ஒரு சொற்றொடரை உருவாக்குகிறது? அதை எவ்வாறு சரியாக பொருத்த வேண்டுங்கிறத பார்க்கிறதுக்கு பேர் தான் என்னது? அணி இலக்கணம். இப்ப எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அந்த 5 இலக்கணங்களுக்கான பேசிக்கா உள்ள விளக்கங்கள பார்த்தாச்சு. இப்ப இந்த 5 இலக்கணத்துல இந்த எழுத்து இலக்கணத்த பத்தி முழுமையா இந்த வீடியோல பார்க்க போறோம். எழுத்து இலக்கணம். அது என்ன எழுத்து? மொழி முதல் காரணமாம் அணுத்திரள் ஒலி எழுத்தே அது முதல் சார்பு என இருவகைத்தே. என்ன சொல்றாங்க? மொழிக்கு முதல் காரணமானதே என்னது? இந்த அணுத்திரளில் உருவாகும் அந்த ஒலி தான் எழுத்து. ஒலி தான் எழுத்து. அந்த எழுத்துக்கு முதல், சார்பு என 2 வகை இருக்கு. அந்த எழுத்து எப்படி பிரியுது? முதல் எழுத்து, சார்பெழுத்துன்னு 2 வகையா பிரியுதாம். 2 வகையா பிரியுது. இங்க பாருங்க. பேசுவதற்கு முதற் காரணமாக இருக்கும் அணுக்களின் கூட்டத்தால் உருவாகும் ஒலியே. பேசுவதற்கு முதல் காரணமா இருக்கக்கூடிய அணுக்களின் கூட்டத்தால் உருவாகும் ஒலி தான் என்ன சொல்றோம்? எழுத்துங்கிறோம். அந்த எழுத்த என்ன சொல்றோம்? முதல் எழுத்து, சார்பெழுத்து என 2 வகைப்படும். அந்த எழுத்த 2 வகையா பிரிக்கிறோம். முதல் எழுத்து, சார்பெழுத்துன்னு 2 வகைப்படுமாம்.
ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படும். ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக ஒளி வடிவமாக எழுப்புறது சத்தம் குடுக்குறது. வரி வடிவமாக நம்ம எழுத்தால எழுதுறது. அப்ப எழுத்திற்கு ஒளி வடிவம், வரி வடிவம் என 2 வடிவங்கள் உள்ளன. எழுத்துக்கு எத்தன வடிவம் இருக்கு? ஒளி வடிவம், வரி வடிவம். எப்படி கேட்டாலும் ஆன்ஸர் பண்ணணும் நம்ம. எழுத்திற்கு எத்தன வடிவம் இருக்கு? 2 வடிவம். ஒண்ணு ஒளி வடிவம், இன்னொன்னு வரி வடிவம். இந்த ஒளி வடிவம் மாறாதது. 500 வருஷத்துக்கு முன்னாடி அம்மான்னு சொல்லியிருந்தாலும், இப்பவும் அது என்ன அம்மா தான். அடுத்து வரக்கூடிய 10 வருஷம் கழிச்சு அம்மா, அம்மா தான். ஆனா, வரி வடிவம் மாறும். முற்காலத்துல உதாரணத்துக்கு அன்னு அப்படின்னு எழுதியிருப்போம். அண்ணாவ அன்னுன்னு எழுதியிருப்போம். ஆனா, இப்ப என்ன ஆயிருச்சு? னாவ போட்டு துணைக்கால் போடுறோம். அது மாரி தான். இந்த ஒளி வடிவம் மாறாதது. வரி வடிவம் கால ஓட்டத்தில் மாறக்கூடியது. வரி வடிவம் கால ஓட்டத்தில் மாறக்கூடியது. 2 வடிவத்திற்கும் எழு என்பதுதான் வேர்ச்சொல். இந்த 2 வடிவத்திற்கும் என்னதான் வேர்ச்சொல்லு? எழு தான் வேர்ச்சொல். ஏன் எழு தான் வேர்ச்சொல்? எழுப்பப்படுவதால் எழுத்து என்பது ஒலி வடிவத்திற்கான காரணமாகும். எழுப்புறோம், சத்தத்த எழுப்புறோம். அது வந்து ஒலி வடிவத்திற்கான காரணமாகும். அந்த ஒலிக்கு என்னதான்? எழு தான் வேர்ச்சொல். அதே மாரி எழுதப்படுவதனால் எழுத்து என்பது வரி வடிவத்திற்கான காரணமாகும். எழுதுறோம். வரி வரியா நம்ம என்ன பண்ணுவோம்? எழுதுறோம். அப்ப அதுக்கும் என்னதான் காரணம்? அந்த எழுதுறது தான் காரணம். அப்ப 2க்குமே ஒலி வடிவத்திற்கும், வரி வடிவத்திற்கும் எது தான் வந்து வேர்ச்சொல்? எழு எழுங்கிறது தான் என்னது? வேர்ச்சொல். எழுப்பப்படுறனால எழுத்து ஒலி ஒ ஒ எழுப்பப்படக்கூடிய ஒலி எழுத்து எனப்படுகிறது. எழுதப்படுவதால எழுத்து வரி வடிவமா கருதப்படுகிறது. வரி வடிவமாக கருதப்படுகிறது. இப்ப முக்கியமா எழுத்துக்கள் பார்த்தாச்சு. ஆனா, அதுக்கடுத்து இந்த எழுத்துக்கள் தமிழ்ல மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் தான் இருக்கு? தமிழ்ல மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? அந்த எழுத்துக்களுக்கான வரிசை என்ன? அப்படிங்கிறத இப்ப நம்ம ஸ்கூல்ல படிக்கிற மாரி, இப்ப இங்க நம்ம படிக்க போறோம். ஸ்கூல்ல படிக்கிற மாரி படிக்க போறோம். தமிழ் எழுத்துக்கள். தமிழ்ல பொறுத்தளவுல மொத்தம் 247 எழுத்துக்கள் இருக்கு. தமிழ் மொழியில மொத்தம் எத்தன எழுத்துக்கள் இருக்கு? 247. உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க ஆன்ஸர் பண்ணணும். தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தன? 247. உயிரெழுத்து. அந்த 247 எழுத்த எப்படி பிரிக்கிறோம்னு பாருங்க. உயிரெழுத்து. உயிரெழுத்து 12. உயிரெழுத்து 12னா என்ன? இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஆனா, ஆவன்னா, ஈனா, ஈயன்னா, ஊனா, ஊவன்னா, ஏனா, ஏயன்னா, ஐயன்னா, ஓனா, ஓவன்னா, அவ்வன்னா. இந்த 12 எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள்னு சொல்றாங்க. இதுக்கான விளக்கத்த நான் பின்னாடி சொல்றேன் என்னன்னு. இப்ப இந்த அட்டவணையில உள்ள எழுத்துக்கள நீங்க புரிஞ்சுக்குங்க. அடுத்து மெய்யெழுத்து 18. மெய்யெழுத்து 18. மெய்யெழுத்துனா என்னது? புள்ளி வச்ச எழுத்து தான் மெய்யெழுத்து. தமிழ்ல வந்து எத்தன புள்ளி வச்ச எழுத்து இருக்கு? 18 புள்ளி வச்ச எழுத்துக்கள் இருக்கு. அப்ப என்னென்ன? இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இ, இர்ரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல், இர், இன். இந்த 18 தான் என்னது? மெய்யெழுத்துக்கள். அப்ப 247 எழுத்துக்கள்ல உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. அப்ப இந்த உயிர்மெய் எழுத்து எத்தன? 216. அது என்ன உயிர்மெய் எழுத்து? இந்த உயிரும், மெய்யும் இணையறதால உண்டாகுதுல்ல, அது மொத்தம் 216 எழுத்துக்கள். அந்த எழுத்து தான் என்ன எழுத்து? உயிர்மெய் எழுத்துன்னு சொல்றோம். இப்ப உதாரணத்துக்கு இந்த க எப்படி வந்துச்சுன்னு பார்க்க போறோம். இந்த க இருக்கு இல்லையா? இந்த க எப்படி வந்துச்சுன்னா, இந்த இக்கு இருக்குல்ல, இக்கையும் இந்த ஆவையும் கூட்டுங்க. ஒரு மெய்யோட ஒரு உயிர் இணையும்போது என்ன உண்டாகுறதுக்கு பேர் என்னது? உயிர்மெய் எழுத்து. இக்கு பிளஸ் அ, க. இக்கு பிளஸ் ஆ, கா. இக்கு பிளஸ் இ, கி. இக்கு பிளஸ் இ, கீ. இக்கு பிளஸ் உ, கு. அதே மாரி இப்ப இச்ச எடுத்துக்குவோம். இச்சு பிளஸ் அ, ச. இச்சு பிளஸ் ஆ, சா. சா. இச்சு பிளஸ் இ, சி. இச்சு பிளஸ் இ, சி. அப்ப இது மாரி ஒரு மெய்யோட ஒரு உயிர் இணையறனால உருவாகக்கூடிய எழுத்துக்கள் தான் மொத்தம் 216 எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள். லாஸ்ட்டா ஒரு எழுத்து இருக்கு. என்ன எழுத்து? ஆயுத எழுத்து. என்ன எழுத்து? ஆயுத எழுத்து. அது ஒரே ஒரு எழுத்து தான். இந்தா மேலே இருக்கு பாருங்க. அஃது. அதுக்கு பயன்படுத்துறோம் இல்லையா? அஃது, இஃதுக்கு 3 புள்ளி வச்ச முப்புள்ளியோட விடக்கூடிய இந்த ஆயுத எழுத்து. இதுதான் எழுத்துக்களோட வரிசை. ஆனா, இந்த டேபிள் ரொம்ப முக்கியம். நீங்க பின்னாடி வரக்கூடிய அந்த இலக்கணத்த ஃபுல்லா நீங்க கரெக்ட்டா வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்னா, இந்த டேபிள் ரொம்ப முக்கியம். இப்ப இதுல பாருங்களேன்.
இப்ப இந்த ஆரோவ பாருங்க. 1 இடமிருந்து வலம் போகுது. இன்னொரு ஆரோ எப்படி போட்டிருக்கு? மேலருந்து கீழ வருது. இந்த ஆரோக்கான விளக்கத்த சொல்றேன். இப்ப இந்த மேலருந்து கீழ வருது இல்லையா? அப்ப மேலருந்து கீழ வரக்கூடிய எழுத்துக்கள நம்ம என்ன சொல்லுவோம்னா, அகர வரிசை. எழுத்து ஃபர்ஸ்ட் இருக்கா? மேலருந்து கீழ வருதா? இந்த வரிசையில வரக்கூடிய எழுத்து ஃபுல்லாம் அகர வரிசை. அப்ப இதுக்கு இந்த வரிசைக்கு பேர் என்னது? ஆகார வரிசை. இந்த வரிசைக்கு பேர் என்னது? ஆகார வரிசை. இந்த வரிசைக்கு பேரு இகர வரிசை, ஈகார வரிசை, உகர வரிசை, ஊகார வரிசை, எகர வரிசை, ஏகார வரிசை, ஒகர வரிசை, ஓகார வரிசை, ஔகார வரிசை, ஐகார வரிசை. என்ன சொல்றோம்? மேல இருந்து கீழ வரக்கூடிய எழுத்துக்கள ஃபுல்லா என்ன சொல்றோம்? அகர வரிசை. அகர வரிசையில வரக்கூடிய எழுத்து க, ஞ, ச, ஞ, ட, ந, த, ந, ப, ம, ய, ர, ல, வ, ல, ர, ர, ந. இந்த 18 எழுத்துக்களையும் பிரிச்சா ஆ இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு க இருக்கு. இந்த கவ பிரிச்சோம்னா, இக்கு கூட்டல் ஆ தானே க. அப்ப இந்த கக்குள்ள இந்த ஆ வருதா இல்லையா? அதனால இது என்னது? இந்த 18 எழுத்துக்குள்ளேயும் ஆ வரும். அதனால இது வந்து அகர வரிசை. அதே மாரி தான் இந்த கா. இந்த காவ பிரிச்சோம்னா, இக்கு பிளஸ் ஆ. அப்ப இந்த 18 எழுத்துக்குள்ளேயும் ஆ எழுத்து மறைஞ்சிருக்கும். அதனால தான் என்ன வரிசை இது? ஆகார வரிசை. மேலிருந்து கீழ் வரிசை வந்து அகர வரிசை, ஆகார வரிசை, இகர வரிசை, ஈகார வரிசை. அப்ப இடமிருந்து வலம் போறது என்ன? இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் போறோம்ல. இது என்னது? இது என்ன வரிசைன்னா, க வரிசை. என்ன வரிசை? க வரிசை. ஏன் பாருங்க. இக்கு பிளஸ் கவா இந்த காக்குல என்ன இருக்கு? இக்கு இருக்கு. இப்ப இந்த க வரிசை எப்படிலாம் பாருங்க. க, கா, கி, கி, கு, கு, கே, கே, கை, கோ, கோ, கவ். இதுல ஃபுல்லா எல்லா இடத்துலயும் என்ன வந்து எழுத்து வந்திருக்கும் இந்த வரிசையில? மெய்யெழுத்து வந்திருக்கும். இந்த லைன்ல ஃபுல்லா எல்லா வரிசையிலும் என்ன எழுத்து வந்திருக்கும்? உயிரெழுத்து வந்திருக்கும். இதுல ஃபுல்லா மேலிருந்து கீழ வரக்கூடிய வரிசையில ஃபுல்லா உயிரெழுத்து வந்திருக்கும் எல்லா எழுத்துலயும். இடமிருந்து வலம் போகக்கூடிய எழுத்துல எல்லாத்துலயுமே என்ன வந்திருக்கும்னா, மெய்யெழுத்து வந்திருக்கும். அப்ப இது வந்து க வரிசை. க வரிசையில இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எத்தன? 18. கா, கா, கி, கி, கு, கு, கே, கே, கை, கோ, கோ, கவ். அதே மாரி ஞ வரிசை. இது வந்து ச வரிசை. ச, ச, சி, சி, சு, சு, சே, சே, சை, சோ, சோ, சௌ. அது மாரி வந்து க வரிசை, ஞ வரிசை, ச வரிசை, ஞ வரிசை, ட வரிசை, ந வரிசை, த வரிசை, ப வரிசை, ப, பா, பி, பி, பு, பூ, பே, பே, பை, போ, போ, பௌ. இதெல்லாம் என்ன வரிசை? ப வரிசை, ம வரிசை, ய வரிசை, ர வரிசை, வ வரிசை, இது ல வரிசை. அப்ப இடமிருந்து வலம் போகக்கூடியது ஃபுல்லாமே ககர வரிசை, ஞகர வரிசை, சகர வரிசை, தகர வரிசை, தகர வரிசை, நகர வரிசை, பகர வரிசை இது மாரி. ஏன்னா, இடமிருந்து வலம் போறதுக்கு ஃபுல்லாமே மெய்யெழுத்துக்கள் மறைஞ்சிருக்கு எல்லா எழுத்துலயும். இந்த எழுத்துக்கள ஃபுல்லா பிரிச்சீங்கன்னா, மெய்யெழுத்துக்கள் வந்து ஒரே மாரி மெய்யெழுத்து வந்திருக்கும். இந்த மேலிருந்து வரக்கூடிய எழுத்துக்கள் ஃபுல்லாமே உயிரெழுத்துக்கள். அதாவது உயிரெழுத்துக்கள் மறைஞ்சிருக்கும். பிரிச்சா உயிரெழுத்து எல்லா எழுத்துலயும் ஒரே உயிரெழுத்து இருக்கும். இப்ப ஞ, ச, ஞ, ட, ன ஃபுல்லா பிரிச்சது ஃபுல்லா ஆனா தான் வந்திருக்கும். அப்ப மேலிருந்து கீழ வரக்கூடிய ஃபுல்லாமே என்ன வரிசை? அகர வரிசை. இதெல்லாம் முக்கியம். அடுத்து வரக்கூடிய அந்த இலக்கண தலைப்புகளுக்குள்ள இந்த வரிசைகள்லாம் வச்சு, அங்கே வந்து இது ட்ரிக்ஸ் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நம்ம அங்கே போனோம்னா, ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு தான் வந்து என்னது, இப்பவே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது. அப்ப பார்த்துட்டீங்களா? மேலிருந்து கீழ வந்து என்னது? அகர வரிசை, ஆகார வரிசை, உயிரெழுத்து வரிசை. அ இடமிருந்து வலம் வந்து உயிர்மெய் எழுத்து வரிசை. அது க வரிசை, ஞ வரிசை, ச வரிசை அத சொல்லிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த எழுத்துக்கள் இருக்குல்ல, இந்த எழுத்துக்கள 2 வகையா பிரிக்கிறோம்னு சொல்லியிருந்தோம். என்னென்னது இந்த டேபிள பாருங்க புரியும். தமிழ் எழுத்துக்களின் வகைகள். மொத்தம் 247 எழுத்து இருக்கு. அந்த 247 எழுத்த எப்படி பிரிச்சிருக்காங்க? முதல் எழுத்து, இன்னொன்னு சார்பெழுத்து. முதல் எழுத்து, சார்பெழுத்துன்னு 2ஆ பிரிச்சிருக்காங்க. முதல் எழுத்து, சார்பெழுத்துன்னு என்ன பிரிச்சிருக்காங்க? 2ஆ பிரிச்சிருக்காங்க. இந்த இந்த சார்ட்ட மட்டும் பாருங்க. நான் உள்ள போய் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 12 பார்த்தோமா? உயிரெழுத்து, மெய்யெழுத்து. அந்த உயிரெழுத்த பிரிச்சிருக்காங்க குறில், நெடில்னு. மெய்யெழுத்த வளினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. சார்பெழுத்துக்கள் வரக்கூடிய அந்த 10 வகைய உள்ள குடுத்துருக்காங்க. 10 வகைய உள்ள குடுத்துருக்காங்க. இப்ப நான் உள்ள டீப்பா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். தமிழ் எழுத்துக்கள் பார்த்தோம்ல. தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தன பார்த்தோம்? 247 எழுத்துக்கள். தமிழில் முதல் எழுத்துக்கள் அது என்னங்க முதல் எழுத்து? இந்தா இருக்கு 30 எழுத்து. அது என்ன முதல் எழுத்து?
அந்த முதல் எழுத்து எப்படி வந்துச்சுன்னா, இந்த உயிர் இருக்கு இல்லையா? இந்த உயிரெழுத்தும், மெய்யெழுத்தையும் கூட்டுனா, இந்த 30 எழுத்து வரும். இந்த உயிரெழுத்து 12ம், இந்த மெய்யெழுத்து 18யும் கூட்டுனோம்னா, 30 எழுத்து வரும். இதுதான் வந்து முதல் எழுத்து. அடுத்து பார்க்க போறது, மொத்தம் ஒரு 4 வகையான எழுத்தா பேசிக்கா ஃபர்ஸ்ட்டு படிச்சுக்குவோம். உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து. எழுத்துக்கள பொறுத்தவரையில எப்படி ஈஸியா ஐடென்டிஃபை பண்றது? உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து. உயிரெழுத்த பொறுத்தவரையில 12 எழுத்து. ஆ முதல் வரைக்கும். மெய் எழுத்த பொறுத்தளவுல 18 எழுத்து. இக்கு முதல் இன்னு வரைக்கும். உயிர்மெய் எழுத்து வந்து மொத்தம் 12 உயிரும், 18 மெய்யும் இணைவதால் உருவாகக்கூடிய 216 எழுத்தும் உயிர்மெய் எழுத்து. இப்போதைக்கு இத வச்சுக்கங்க. ஆயுத எழுத்த பொறுத்தளவுல அப்படிங்கிற ஒரே ஒரு எழுத்து தான் ஆயுத எழுத்து. இத மொத்தமா கூட்டுனா எத்தன எழுத்து வருது? 247 எழுத்து. இந்த 247 எழுத்து தான் என்ன எழுத்து? தமிழில் உள்ள மொத்த தமிழ் எழுத்துக்கள். இப்ப உள்ள எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இங்க முதல் எழுத்து பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த முதல் எழுத்துனா என்னன்னு பாருங்க. முதல் எழுத்து. உயிரும் உடம்புமாம் 30 முதலே. உயிரும் உடம்புமாம் 30 முதலே. அது என்ன உயிரும் உடம்பும் 30 முதலே? பார்த்துரலாமா என்னன்னு? உயிரெழுத்துக்கள் 12ம், மெய்யெழுத்துக்கள் 18ம் ஆகிய 30ம் தமிழ் மொழிக்கு முதன்மையான எழுத்து. அதாவது தமிழ் மொழிக்கே முதன்மையான எழுத்து இந்த 2 எழுத்து தானா? அது என்ன எழுத்து? உயிரெழுத்து 12ம் ஆ முதல் வரை உள்ள 12 எழுத்தும், மெய்யெழுத்து இக்கு முதல் இன்னு வரை உள்ள 18 எழுத்துக்களும் தான் தமிழ் மொழிக்கே முதன்மையான எழுத்து. இந்த 2ம் இருந்தா தான் தமிழ நம்ம வந்து படிக்கவோ, எழுதவோ முடியும். அப்ப தமிழுக்கு முதன்மையான எழுத்து எது? இந்த உயிரெழுத்தும், மெய்யெழுத்தும். அதத்தான் முதல் எழுத்து. அப்ப முதல் எழுத்துக்கள் எது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும் நீங்க? உயிரெழுத்து 12ம், மெய்யெழுத்து 18ம் ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். இப்ப பாருங்க, மொழிக்கு உயிர் போன்றவை உயிரெழுத்து. இந்த மொழிக்கு உயிர் போன்றதான் உயிரெழுத்து. உடல் போன்றது மெய்யெழுத்து. அதான் இங்க பார்த்துருக்கோம்ல, உயிரும் உடம்புமாம். அப்டின்னா என்னது? உயிர்ங்கிறது உயிரெழுத்த குறிக்குது. உடம்புங்கிறது மெய்யெழுத்த குறிக்குது. ஓகே. உயிர் போன்றவை உயிரெழுத்து, உடல் போன்றவை மெய்யெழுத்து. இந்த 30 எழுத்துக்களும் பிற எழுத்துக்கள் பிறப்பதற்கும், இயங்குவதற்கும் அடிப்படையாக அமைவதால் முதல் எழுத்துக்கள் எனப்படும். இந்த 30 எழுத்து தான் மத்த எழுத்துக்கள்லாம் பிறக்கிறதுக்கும், இயங்குறதுக்கும் ஒரு அடிப்படையா இருக்கு. அப்ப இந்த 30 எழுத்துக்கள் இல்லன்னா, மத்த எழுத்துக்கள் உருவாகாது. இப்ப உதாரணத்துக்கு மெய் எழுத்து இக்கு. உயிரெழுத்து அ. இக்கும், ஆவும் சேர்ந்தா தான் காங்கிற ஒரு எழுத்தே கிடைக்கும். அப்ப 30 எழுத்துக்களும் இருந்தா தான் மத்த எழுத்துக்கள் உருவாக்க முடியும். 18 மெய்யும், 12 உயிரும். அதனால தான் முதல் எழுத்துக்கள்ல உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 சேர்த்து 30 எழுத்துக்களா சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்ப முதல் எழுத்துக்கள பொறுத்தளவுல மொத்தம் 30, 18 மெய்யி, 12 உயிரெழுத்துக்கள். மொழிக்கு உயிர் போன்றது உயிரெழுத்து, உடல் போன்றது மெய்யெழுத்து. மொத்தம் 30 எழுத்துக்கள். ஓகே. இப்ப அந்த 30 எழுத்துக்கள்ல ஃபர்ஸ்ட்டு வரக்கூடிய உயிரெழுத்த பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வரக்கூடிய உயிரெழுத்த பத்தி பார்க்க போறோம். உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தன பார்த்துருக்கோம்? 12. 12 பார்த்துருக்கோமா? அந்த 12 இங்க குடுத்துருக்கேன் பாருங்க. ஆனா, ஆவன்னா, ஈனா, இயன்னா, ஊனா, ஊவன்னா, ஏனா, ஏஎன்னா, ஐயன்னா, ஓனா, ஓவன்னா, அவ்வன்னா. இந்த 12 எழுத்துக்கள் தான் உயிரெழுத்துங்கிறோம். நம்ம உயிர் வாழ்றதுக்கு என்ன தேவ? முக்கியமா நம்ம மூச்சு விடக்கூடிய காத்து. அப்ப உயிருக்கு முதன்மையானது என்னது? காத்து. காத்து இல்லன்னா நம்ம உயிர் போயிரும். அது மாரி தான் அந்த உயிரெழுத்துக்கு முதன்மையானது எப்படி? அந்த காற்று அப்படிங்கிறோம். இயல்பாக காற்று வெளிப்படும்போது ஆ முதல் வரையுள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்குது. எப்படி? உயிருக்கு முதன்மையானது நம்ம காற்று. நம்ம உயிர் வாழணும் அப்டின்னா நமக்கு காற்று தேவ. அதுபோல நம்ம இயல்பா நம்ம காற்று வெளிவரும்போது, இந்த ஆ முதல் வரையுள்ள 12 உயிரெழுத்து வந்து பிறக்குது அப்டிங்கிறாங்க. சரி, இந்த 12 உயிரெழுத்துக்கள்ல ஏதாவது வகை இருக்கா? அப்டின்னா இருக்கு. உயிரெழுத்துக்கள் எத்தன வகையா பிரிக்கிறாங்க? 2 வகையா பிரிக்கிறாங்க. என்ன பண்றோம்? உயிர்க்குறில் உயிர்க்குறில் வெறும் குறில்னு சொல்லக்கூடாது. இத உயிர்க்குறில் உயிரெழுத்துக்களுடைய ஒரு குறில், உயிர்க்குறில், உயிர் நெடில். அது என்ன உயிர்க்குறில், உயிர் நெடில்? உயிர்க்குறில பொறுத்தளவுல 5, உயிர் நெடில பொறுத்தளவுல 7. ஏன் 5, 7ன்னு பிரிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? சொல்றேன் பாருங்க. ஆ, இ, உ, ஏ, ஓ. இது 5ம் குறில் எழுத்து. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இது 7ம் நெடில் எழுத்து. ஏன் தெரியுமா?
மேல உள்ள 5 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? அந்த 5 எழுத்துக்கள் இது 5ம் குறுகி ஒலிக்கும். சொல்லும்போதே தெரியும். இப்ப அ அப்படிங்கிறதுக்கும், ஆ அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. க்கும், ஆக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப குறுகிய ஓசையில ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள வந்து குறில்னு சொல்றோம். நீண்ட ஓசை இந்த 7 எழுத்துக்கள் எப்படி ஒலிக்கும்? நீண்டு ஒலிக்கும். நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் எனப்படும். அப்ப தமிழ்ல உயிரெழுத்த பொறுத்தளவுல 5 குறில் 7 நெடில பிரிக்கிறோம். 12 எழுத்துக்கள். அப்ப உயிர்க்குறில் எத்தன? 5. அ, இ, உ, ஏ, ஓ. உயிர் நெடில் எப்படி? ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இது 7 நீண்டு ஒலிக்கிறனால இது உயிர் நெடில். உயிரெழுத்த பொறுத்தளவுல 12, 12 எழுத்துக்கள்ல 5 குறில், 5 உயிர்க்குறில், 5 உயிர் நெடில். குறுகி ஒலிக்கிறனால குறில்னு சொல்றோம். நெடில் வந்து நீண்டு ஒலிக்கிறனால நீண்ட ஓசையுடையனால நெடில்னு சொல்றோம். நெக்ஸ்ட்டு மெய்யெழுத்துக்கள் பார்க்க போறோம். மெய்யெழுத்துல எத்தன இருக்கு? 18 இருக்கு. உயிரெழுத்து பார்த்து முடிச்சாச்சு. 2வது மெய்யெழுத்து. மெய்யெழுத்து 18 எழுத்துக்கள் குடுத்துருக்கேன் பாருங்க. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, இர்ரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இர்ரு, இன்னு. மொத்தம் அந்த 18 எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள். 18 எழுத்துக்கள் என்னது? மெய்யெழுத்துக்கள். மெய்க்குனா என்னன்னா, உடல் அப்படிம்போம். மெய்னா என்னது? உடல். மெய்யெழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாது. மெய்யெழுத்துக்கள ஒலிக்கிறதுக்கு நம்ம உடல் இயக்கத்தோட பங்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. மெய்க்கு இன்னொரு பேர் என்னது? உடல். இப்ப பாருங்க, அங்க எப்படி உயிரெழுத்த பிரிச்சோம்ல, அதே மாரி மெய்யெழுத்த 18 என்ன பண்ண போறோம்? 3ஆ பிரிக்க போறோம். என்ன 3ஆ பிரிக்கிறாங்க? வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம், மெல்லினம், இடையினம். கசட தபர வல்லினம். இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இர்ரு. அந்த 6 எழுத்துக்களும் வல்லினம். ஞெஞெஞ மெல்லினம். ஞெஞெஞ மெல்லினம். எரள வளல இடையினம். எரள வளல இடையினம். கசட தபர வல்லினம், ஞெஞெ மெல்லினம், எரள வளல இடையினம். 18 எழுத்துக்கள 3 பிரிவா 6, 6, 6ஆ பிரிச்சுடுறோம். ஏன் வல்லினம் சொல்றோம் தெரியுமா? இந்த 6 எழுத்தும் வன்மையா ஒலிக்குமா? எப்படி ஒலிக்குமா? வன்மையாக ஒலிக்கின்றது. அடுத்து இந்த இடையினத்த மெல்லினத்த 6 பிரிச்சிருக்கோம்ல, அது எப்படி தெரியுமா இருக்கும்? மென்மையாக ஒலிக்கும். வல்லினம் வன்மையாக ஒலிக்கும். மொத எழுத்திலேயே வருது பாருங்க. வ. வல்லினம் வன்மையாக ஒலிக்கின்றது. மெல்லினம் மென்மையாக ஒலிக்கின்றது. சரி இடையினம்னா என்னன்னா, இந்த 6 எழுத்துக்களும் எப்படி ஒலிக்குது? வன்மையாகவும் இல்ல, மென்மையாகவும் இல்லாம 2க்கும் இடைப்பட்டு ஒலிக்கின்றது. 2க்கும் எப்படிப்பட்டு ஒலிக்கிறது? இடைப்பட்டு ஒலிக்கின்றது. அப்ப மெய் எழுத்துக்கள பொறுத்தளவுல 18 எழுத்துக்கள். இந்த 18 எழுத்துக்கள வந்து ஒலிக்கிறதுக்கு உடல் இயக்கத்தோட பங்கு இன்றியமையாதது. இந்த 18 எழுத்துக்கள 3ஆ பிரிக்கிறோம். வல்லினம், மெல்லினம், இடையினம், கசடதபர வல்லினம், ஞெஞணமன மெல்லினம், எரளவள இடையினம். வல்லினம் 6ம் வன்மையா ஒலிக்கிறனால அத வல்லினம்ங்கிறோம். மெல்லினம் 6 மென்மையா ஒலிக்குது. இடையினம் வந்து வன்மையாவும் இல்லாம, மென்மையாவும் இல்லாம 2க்கும் இடைப்பட்டு ஒலிக்கிறது. இது முடிஞ்சிருச்சு. இப்ப முதல் எழுத்துக்கள்ல உயிரும், மெய்யும் பார்த்துட்டோம். இந்த 18 மண்ணை கூட்டுனா என்னது? 30 எழுத்துக்கள். இப்ப இந்த உயிரும், இந்த முதல் எழுத்துக்கள் பார்த்துட்டோம். உயிரெழுத்து பார்த்துட்டோம். மெய்யெழுத்து பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, சார்பெழுத்துக்கள் பார்க்க போறோம். சார்பெழுத்துக்கள். அது என்னங்க சார்பெழுத்து? முதல் எழுத்தாகிய உயிரெழுத்தையும், மெய்யெழுத்தையும் முதல் எழுத்து இப்ப எதுக்கு பயன்படுதுன்னு தெரியுதா? எதுக்கு அத முதல் எழுத்துன்னு சொன்னேன் தெரியுமா? இந்த சார்பெழுத்துக்களுக்காண்டி. அதாவது முதல் எழுத்துக்களாகிய உயிரெழுத்துக்களையும், மெய்யெழுத்துக்களையும் சார்ந்து இயங்கக்கூடிய எழுத்துக்கள் தான் என்ன சொல்றோம்? சார்பெழுத்துக்கள் அப்படி சொல்றோம். முதல் எழுத்தாகிய உயிரெழுத்தையும், மெய்யெழுத்தையும் சார்ந்து இயங்கக்கூடிய எழுத்துக்களுக்கு பேரு சார்பெழுத்துக்கள். அத சார்ந்து வரனால சார்பெழுத்துக்கள். அப்ப சார்பெழுத்துக்கு எத்தன வகைப்படும் அப்புட்ன்னா, மொத்தம் சார்பெழுத்து 10 வகைப்படும். 10 வகையும் பார்ப்போமா? உயிர்மெய், ஆயிதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 10 வகையான எழுத்துக்கள் என்னது? சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் வகைக்குள்ள அடங்கக்கூடியது தான் இந்த 10 வகையான எழுத்துக்கள். இப்ப இந்த சார்பெழுத்துக்கள்ல முதல் 2 எழுத்துக்கள பத்தி விரிவா பார்க்க போறோம். எத? இந்த உயிர்மெய்ய பத்தியும், இந்த ஆயுதத்த பத்தியும் பார்க்க போறோம். மத்த இந்த 8 எழுத்துக்களையும் வந்து சில டாபிக்ஸ்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு ஈஸியா மைண்ட்லயும் நிக்கும். அதோட அத லிங்க் பண்ணி நடத்திறலாம். அதனால ஃபர்ஸ்ட்டு இந்த சார்பெழுத்துக்கள் 10 வகையில உயிரையும், உயிர்மெய்யையும், ஆயுதத்தையும் இப்ப பார்த்துருவோம்.
உயிர்மெய் எழுத்துக்கள். அது என்ன உயிர்மெய் எழுத்துக்கள்? எழுத்திலே வந்து உயிரும் மெய்யும் சேர்ந்து வந்திருக்கே! அப்ப அதான் உயிர்மெய் எழுத்து. என்ன எப்படி சேர்ந்து வந்திருக்கு? மெய்யெழுத்துக்கள் 18உடன் மெய்யெழுத்து எத்தன மொத்தம் பார்த்துருக்கோம்? 18 பார்த்துருக்கோம். அந்த 18ஓட உயிரெழுத்துக்கள் 12 சேர்வதால் 216 உயிர்மெய் எழுத்துக்கள். எப்படி வருது பாருங்க. உயிரெழுத்து எத்தன? 12. மெய்யெழுத்து எத்தன? 18. இந்த 12யும் 18யும் பெருக்குனோம்னா 216 கிடைக்கும். அந்த 216 தான் என்னது? உயிர்மெய் எழுத்துக்கள். அப்ப உயிர்மெய் எழுத்துக்களோட எண்ணிக்கை என்னது? 216. அப்ப உயிர் மெய். மெய்யெழுத்துக்கள் 18ஓட உயிரெழுத்துக்கள் 12 சேருவதால் உருவாகும் 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள். சரி எல்லாத்துலயும் வகை பார்த்தோமே, உயிர்மெய் எழுத்துல வகை இருக்கா? அப்புட்ன்னா, வகை இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இத பார்த்துருவோம். இப்ப இந்த உயிர்மெய் எழுத்துனா என்னன்னு மேல டேபிள்ல கொண்டு போய் வச்சு காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா புரியும். இப்ப இந்த எழுத்துக்களுக்கு பேர்லாம் உயிர்மெய் எழுத்துக்கள். அதாவது ஓகே டேபிளுக்கு வந்தாச்சு. இப்ப இந்த 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 இத ஃபுல்லா நம்ம உயிர்மெய் எழுத்துன்னு பார்த்துருக்கோம். மொத்தம் 216 எழுத்துக்கள் பார்த்துருக்கோம். இது மாரி வரக்கூடிய எழுத்துக்கள் ஃபுல்லா ஒவ்வொரு வரிசையிலயும் 18 எழுத்துக்கள். அது மாரி 12யும் 18யும் அதாவது உயிரெழுத்து 12யும், மெய்யெழுத்து 18யும் இணைவதால உருவாகக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் 216. 12யும் 18யும் பெருக்குனா 216. அதத்தான் நம்ம உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப எப்படி உருவாகுது? ஒரு உயிர் இந்தா இருக்கு ஆ. இந்தா இருக்கு மெய். இந்த மெய்யோட இந்த ஆ சேர்ந்துச்சுனா என்ன ஆகும்? இக்கு பிளஸ் அ கா. இக்கு பிளஸ் ஆ கா. அதே மாரி இங்கு பிளஸ் அ ஞ. இங்கு பிளஸ் ஆ ஞா. இச்சு பிளஸ் அ ச. இச்சு பிளஸ் ஆ சா. அப்ப இது மாரி ஒரு மெய்யும், ஒரு உயிரும் இணைவதால் உருவாகக்கூடிய எழுத்த தான் என்ன சொல்றோம்? உயிர்மெய் எழுத்து. மொத்தம் எத்தன? 216. இப்ப நம்ம இங்க வந்துரலாம். அப்ப இந்த உயிர்மெய் எழுத்து எதுக்காண்டி இப்ப டேபிள்ல காமிச்சேன்னா, உயிர்மெய் எழுத்தோட வரி வடிவம். அது என்ன வரி வடிவம்? நம்ம இப்ப எழுதுறோம்ல. இப்ப உயிர்மெய் எழுத்து க ன்னு சொல்றோம். அந்த க எந்த எழுத்து மாரிக்கு இருக்கு? இந்த க எப்படி இருக்கு? எந்த எழுத்து மாரிக்க இருக்கு? நல்லா பாருங்க. இக்கு மாரிக்க இருக்கும். இந்த க எப்படி இருக்கு? இந்த இக்கு மாரிக்க இருக்கு. அப்ப உயிர்மெய் எழுத்தோட அந்த வரி வடிவம் எப்படி இருக்கும்? மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். அதான் மெய் மாரி இருக்கனால, அது என்னது? உயிர்மெய் எழுத்தோட வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். அடுத்து உயிர்மெய் எழுத்தோட ஒலி வடிவம். ஒலி வடிவம்னா என்னது? சவுண்டு. சவுண்டு எப்படி இருக்கு? க அப்படிங்கிறோம். இக்கும், காவும் இக்கும், ஆவும் சேர்ந்து வருது. இக்கும், ஆவும் சேர்ந்தது தான் என்னது? க. இக்கு பிளஸ் அ க, க. அப்ப அதுல என்ன கலந்திருக்கு? மெய்யும் இருக்கு, உயிரும் இருக்கு. அப்ப இந்த சவுண்டு எப்படி வருதுன்னா, மெய்யும், உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். உயிர்மெய் எழுத்தோட ஒலி வடிவம் மெய்யும், உயிரும் சேர்ந்ததா இருக்கும். அடுத்து உயிர்மெய் எழுத்தோட ஒலிக்கும் காலம். அது என்ன காலம்? ஒலிக்கும் காலம்னா, இப்ப இக்கு பிளஸ் அ க, இக்கு பிளஸ் ஆ கா. அத நம்ம வந்து எத வச்சு முடிவு பண்றோம் அப்டின்னா, இந்த காலம் அப்படிங்கிறது அந்த மாத்திரை அளவ வச்சு முடிவு பண்றோம். அத நான் பின்னாடி மாத்திரைனா என்னதுன்னு பின்னாடி விரிவா நடத்தும்போது அத தெளிவா சொல்லி தர்றேன். இப்ப குழப்பிக்க வேண்டாம். இக்கு பிளஸ் அ க. அப்ப க அப்படிங்கிறத நம்ம எத வச்சு கண்டுபிடிப்போம்னா, இந்த கக்குல உள்ள ஆவ வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். கக்குல உள்ளது அ, க, அ, கா, ஆ. இந்த உயிரெழுத்த வச்சு தான் என்ன பண்ணுவோம்? மாத்திரைய கணக்கு பண்ணுவோம். அப்ப க அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம் நம்ம? ஒரு மாத்திரைம்போம். ஏன் தெரியுமா? இந்த ஆக்கு ஒரு மாத்திரை. இப்ப கா அப்படிங்கிறத 2 மாத்திரைம்போம். ஏன் தெரியுமா 2 மாத்திரைங்கிறோம்? இந்த ஆக்கு 2 மாத்திரை. அங்கே பார்த்தோம் இல்லையா? 5 குறில். அந்த 5 குறிலுக்கு 1 மாத்திரை. 6 நெடிலுக்கு 2 மாத்திரை. அப்ப நெடிலுக்கு 2 மாத்திரை, குறிலுக்கு 1 மாத்திரை. அப்ப ஒலிக்கும் காலம் மாத்திரை அளவு பொறுத்தளவுல உயிரெழுத்த தான் ஒத்திருக்கும். அப்ப உயிர்மெய் எழுத்தோட வரி வடிவம் எப்படி இருக்கும் பார்க்கிறதுக்கு? மெய் எழுத்து மாரிக்கே இருக்கும். சவுண்ட் எப்படி இருக்கும்? மெய்யும், உயிரும் சேர்ந்த மாரிக்கே இருக்கும். அந்த எழுத்தோட ஒலிக்கும் காலம், அளவு எப்படி இருக்கும்? நம்ம வந்து அத வந்து உயிரெழுத்து எடுத்துக்கணும். உயிரெழுத்து உள்ள வந்திருந்தா 1 மாத்திரையா வச்சுக்கணும். மெய் எழுத்து உள்ள வந்திருந்தா 2 மாத்திரையா வச்சுக்கணும். அதான் உயிரெழுத்த ஒத்திருக்கும் அப்படிங்கிறோம். எல்லா எழுத்துக்களுக்கும் வகை இருக்கு. இந்த எழுத்துக்கு வகை இருக்கா? பிரிக்கணுமா அப்டின்னா, இருக்கு. உயிர்மெய் எழுத்த பொறுத்தளவுல 2 வகையா பிரிக்கிறாங்க. என்னென்ன வகைன்னு பார்த்துரலாமா? உயிர்மெய் எழுத்த பொறுத்தளவுல உயிர்மெய் குறில். அங்கே பார்த்தது உயிர்க்குறில். இங்க பார்க்கிறது உயிர்மெய் குறில். அங்கே பார்த்தது உயிர் நெடில். இங்க பார்க்கிறது உயிர்மெய் நெடில். அதாவது
உயிரும் மெய்யும் சேர்ந்த குறில். உயிரும் மெய்யும் சேர்ந்த நெடில். அப்ப உயிர்மெய் குறில பொறுத்தளவுல 90 எழுத்துக்கள். உயிர்மெய் நெடில பொறுத்தளவுல 126 எழுத்துக்கள். இது எப்படி தெரியுமா வந்துச்சு? இது 2யும் கூட்டுனா 216 வந்துரும். சரி, இந்த 90 எழுத்து எப்படி வந்துச்சுன்னா, மெய் எழுத்துக்கள் 18ஓட அங்கே பார்த்திருப்போம்ல 5 குறில் எழுத்து. 5 உயிர் குறில். அ, இ, உ, ஏ. அந்த 5 உயிரெழுத்தும் சேருவதால கிடைக்கக்கூடியது உயிர்மெய் குறில். மெய்யோட உயிர் குறில் சேர்ந்தா உயிர்மெய் குறில். மொத்தம் 90 எழுத்து. 18 மெய்யோட 5 உயிர் குறில் சேர்ந்தா. அதே மாரி மெய்யோட 7 உயிர் நெடில். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 7 நெடிலும் மெய்யெழுத்து 18 கூட சேர்ந்தா உயிர் நெடில்னு சொல்றோம். உயிர் நெடில்னு சொல்றோம். அப்போ உயிர்மெய் எழுத்த 2 வகையா பிரிக்கிறோம். உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில். உயிர்மெய் குறில் 90 எழுத்துக்களும், உயிர்மெய் நெடில் 126 எழுத்துக்களையும் கொண்டது. சரி, அவ்வளவுதானா? இன்னும் பிரிவு இருக்கா அப்புட்ன்னா, இன்னும் பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்புட்ன்னா, மெய்யெழுத்த வந்து வல்லினம், மெல்லினம், இடையினம் பிரிச்சிருக்கோமா? அதே மாரி வல்லினத்துக்கு எத்தன எழுத்து பார்த்திருக்கோம்? 6 எழுத்து பார்த்தோம். கசட தபற, இக்கு, இச்சு, இத்து, இட்டு, திப்பு, இர்ரு பார்த்திருக்கோம்ல? அந்த 6 எழுத்தோட 12 உயிர் சேர்ந்துச்சுன்னா, கிடைக்கக்கூடிய 72 எழுத்துக்கள் தான் என்ன சொல்றோம்? வல்லின உயிர்மெய் எழுத்து. இந்த 6 என்னது? வல்லின மெய்யி. இந்த 12 என்னது? உயிர் எழுத்து. கலரிங் குடுத்துருக்கதெல்லாம் பார்த்துங்க முக்கியமா. அப்ப இந்த 6, 12, 72 வல்லின உயிர்மெய் எழுத்து எப்படி எத்தன கேட்டாச்சு சொல்லணும்? 72. அதே மாரி தான் மெல்லின உயிர்மெய் எத்தன? 6 எழுத்து. அந்த மெல்லின உயிர்மெய் மெல்லின எழுத்தோட உயிரெழுத்து 12 இணையனால 72 கிடைக்கக்கூடிய என்ன எழுத்து? மெல்லின உயிர்மெய் எழுத்து. அதே மாரி தான் இடையின உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் 72. இடையின மெய் 6உடன் உயிரெழுத்து 12 இணைவதா கிடைப்பது இடையின மெய். அப்போ உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில், வல்லின உயிர்மெய் எழுத்து, மெல்லின உயிர்மெய் எழுத்து, இடையின உயிர்மெய் எழுத்து 72, 72, 72. அடுத்து இந்த எழுத்துக்களையும் பிரிக்கலாம். எப்படி? வல்லின உயிர்மெய் எழுத்துக்களையும், இந்த வல்லின உயிர்மெய் எழுத்துக்குள்ளயும் என்ன இருக்கு? குறில் நெடில் இருக்கா? அடுத்து அத வகைப்படுத்த பாருங்க. வல்லின உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் வந்து வல்லின மெய் எத்தன? 6. அங்கே உயிர் குறில் இருக்குல்ல, அந்த குறில் எத்தன மொத்தம்? 5. அப்ப இந்த 6ம் 5ம் சேர்ந்தா எத்தன எழுத்து? 30 எழுத்து. வல்லின உயிர்மெய் குறில். வல்லின உயிர்மெய் குறில். அப்ப வல்லின உயிர்மெய்ன்னா, வல்லின மெய்யெழுத்து 6உடன் உயிர் நெடில் எழுத்து 7 இணைவதால் கிடைக்கக்கூடிய 42 எழுத்துக்கள் என்னது? வல்லின உயிர்மெய் நெடில். அதே மாரி தான் மெல்லின உயிர்மெய் குறில். அதாவது மெல்லின மெய் 6உடன் 5 உயிர்க்குறில் சேர்ந்தால் கிடைக்கக்கூடிய 30 எழுத்துக்களும் மெல்லின மெய் எழுத்துக்கள். மெல்லின உயிர்மெய் குறில், மெல்லின உயிர்மெய் நெடில், இடையின உயிர்மெய் குறில், இடையின உயிர்மெய் நெடில். இத நல்லா பார்த்துக்கங்க எப்படின்ட்டு. எப்படி கேட்டாலும் நம்ம பிரிச்சு பார்த்து கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணணும். உயிர்மெய் எழுத்து என்ன பண்றோம்? 2 வகையா பிரிக்கிறோம். உயிர்மெய் குறில் 90, உயிர்மெய் நெடில் 126. அத வல்லின உயிர்மெய் எழுத்து, மெல்லின உயிர்மெய் எழுத்து, இடையின உயிர்மெய் எழுத்துன்னு 3ஆ பிரிக்கிறோம். 72 எழுத்துக்கள் ஒவ்வொரு இதுக்கும் கிடைக்குது. அந்த 72யும் எப்படி பிரிக்கிறோம்? வல்லின உயிர்மெய் குறில் 30, நெடில் 42. அதே மாரி மெல்லினத்துக்கு, அதே மாரி இடையினத்துக்கு. அடுத்து லாஸ்ட்டா உள்ளது இந்த ஆயுதம். லாஸ்ட்டா உள்ளது என்னது? இந்த ஆயு இந்த ஆயுதம். இந்த ஆயுதம் எப்படி இருக்கும்? ஆயுதம்னா 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. 3 புள்ளி இருக்கும். 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. அதுக்கு பேர் தான் என்னது? ஆயுதம் அப்படிங்கிறோம். அத வேற பேர் என்னென்ன சொல்றோம்? 3 புள்ளி இருக்கனால முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, ஆயுதம், கேடயம், தனிநிலை, அகேனம், புள்ளி என்னென்னலாம் சொல்றோம்? முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, ஆயுதம், கேடயம், தனிநிலை, அகேனம், புள்ளி. அது மட்டும் இல்ல முற்றாயுதம்னு சொல்லுவோம். இதெல்லாம் என்னது? ஆயுத எழுத்துடைய வேறு பெயர்கள். எப்படி வேணா உங்கள கேட்கலாம். முப்புள்ளி என அழைக்கப்படுவதுன்னு கேட்கலாம். அக்கேனம் என்பது என்னன்னு கேட்கலாம். முப்பாற்புள்ளினா என்னன்னு கேட்கலாம். இதெல்லாம் ஆயுதத்தோட வேறு பெயர்கள். நுட்பமான ஒலிப்பு முறையுடையது. எப்படி உடையதாம்? நுட்பமான ஒலிப்பு முறையுடையதாம் ஆயுதம். ஆயுதம் இயல்பாக சொல்லில் இடம்பெறும்போது தனக்குரிய அரை மாத்திரையில் குறையாமல் ஒலிக்கும். ஆயுதம் இயல்பான சொல்ல இடம்பெறும்போது தனக்குரிய அரை மாத்திரை அளவுல குறையாது. குறையாம ஒலிக்கும். அப்ப அந்த குறையாம ஒலிக்கிறதுக்காண்டி அதுக்கு என்ன பேரு? முற்றாயுதம். என்ன பேரு? முற்றாயுதம். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆயுதம் இயல்பாக சொல்லில் இடம்பெறும்போது தனக்குரிய அரை மாத்திரையில் குறையாமல் ஒலிக்கும். எனவே இதற்கு முற்றாயுதம் என்ற பெயரும் உண்டு. அப்ப ஆயுத குறுக்கத்துல ஆயுதம் குறையுமே அப்படின்னு கேட்கலாம். அது நான் பின்னாடி என்னன்னு சொல்றேன். டீப்பா நடத்தும்போது ஆயுத குறுக்கத்த சொல்றேன். ஆயுத குறுக்கம் இயல்பான சொல்ல வரும்போது அதோட மாத்திரை அளவுல குறையவே குறையாது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு இங்க குடுத்திருக்கேன். இங்க பாருங்க.
தனித்து இயங்காது. தனித்து ஆயுத எழுத்த தனியா பயன்படுத்த மாட்டோம் எங்கேயுமே. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் இங்க வந்திருக்கா? அ, க, ஏ வந்திருக்கா? தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் குறில்னா உயிர்க்குறிலும் வரலாம், உயிர்மெய் குறிலும் வரலாம். தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் து இப்ப தெரியுதா வல்லின எழுத்து? கசட தபற வந்திருக்கா? அப்ப வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லோட இடையில மட்டும் தான் வரும். ஆயுத எழுத்து எங்க மட்டும் தான் வரும்? தனியா வராது. இடையில மட்டும் தான் வரும். தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும், தனக்கு பின்னாடி வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். இங்க பாருங்க. அஃது, கக்ஸு, எஃகு இதெல்லாம் என்ன பண்ணுது? அரை மாத்திரை அளவுல முழுமையா ஒலிக்குது. அதனால இதுக்கு பேர் என்னது? முற்றாயுதம். 3 புள்ளிகளுடைய தனித்த வடிவம் பெற்றது ஆயுதம். முப்புள்ளி, முப்பாறு புள்ளி, ஆயுதம், கேடயம், தன்னிலை, அகேயம், புள்ளி அப்படிங்கிற வேற பெயர்களும் உண்டு. நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. சொல்லில் இடம்பெறும்போது தனக்குரிய அரை மாத்திரையில குறையாமல் ஒலிக்கும். அதனால இதுக்கு முற்றாயுதம்ங்கிற பேரும் உண்டு. தனித்து இயங்காது. தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும், தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லோட இடையில மட்டும் தான் வரும். எடுத்துக்காட்டு அஃது, கக்ஸு, எஃகு. அடுத்து நெக்ஸ்ட்டு. மாத்திரை அளவு பார்க்க போறோம். அது என்ன மாத்திரை அளவு? நம்ம காய்ச்சல் ஃபீவர் வந்தா போடுறோமே அந்த மாத்திரையா? இது வந்து தமிழ் எழுத்துக்கள்ல உள்ள மாத்திரை. தமிழ் எழுத்துக்கள்ல உள்ள மாத்திரை. எழுத்துக்களை உச்சரிப்பதற்கு ஆகும் கால அளவு மாத்திரை அளவு எனப்படும். எழுத்துக்களை உச்சரிப்பதற்கு ஆகும் கால அளவு. ஒரு எழுத்த சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுறதுங்கிறத கணக்கு பண்ணக்கூடியது தான் மாத்திரை அளவு. அப்ப மாத்திரை அளவு எப்படி கணக்கு பண்ணோம்? நாம் இயல்பாக கண் இமைப்பதற்கு ஆகும் நேரம் அல்லது கை நொடிப்பதற்கு ஆகும் நேரம் ஒரு மாத்திரையாகும். இப்ப ஒரு மாத்திரை அப்படின்னு எப்படி தெரியுமா சொல்றோம்? நம்ம கண்ண இப்படி சிமிட்டுறோம்ல, அந்த கண்ண சிமிட்டக்கூடியது. அல்லது ஒரு கையால அப்படி சொடக்கு போடுறோம். அந்த சொடக்கு ஒரு சொடக்குக்குரிய சவுண்டு. அப்ப மாத்திரை என்ன பண்றோம்? எழுத்துக்களை உச்சரிப்பதற்காக கால அளவு மாத்திரைங்கிறோம். அந்த மாத்திரைய எப்படி கணக்கு பண்றோம்னா, நம்ம கண் இமைப்பதற்கான நேரமோ, அல்லது ஒரு கை நொடிப்பதற்கான ஆகும் நேரமோ, ஒரு மாத்திரை அப்படின்னு கணக்கு பண்றோம். இப்ப மாத்திரை அளவு பார்த்துருவோமா? உயிர்க்குறில் உயிரெழுத்து 2ஆ பிரிச்சோம்ல. உயிர்க்குறில், உயிர் நெடில், உயிர்க்குறில் 5, உயிர் நெடில் 7. அந்த குறில் எழுத்துக்கு எத்தன மாத்திரை? 1 மாத்திரை. நெடில் எழுத்துக்கு எத்தன மாத்திரை? 2 மாத்திரை. ஏன்? உயிர்க்குறில் அ 1 மாத்திரை. ஆ 2 மாத்திரை. எது நீண்டு ஒலிக்குதா? அப்ப அது நெடில். குறுகி ஒலிக்குதா? அது குறில். அப்ப உயிர் குறிலுக்கு 1 மாத்திரை. உயிர் நெடிலுக்கு 2 மாத்திரை. ஆ சொல்றதுக்கு 2 தடவ சொடக்கு போட்டுறலாம். அப்டின்னா 1 தடவ சொடக்கு போட்டுறலாம். அதே மாரி தான் உயிர்மெய் குறில் இக்கு பிளஸ் க. அந்த க எத வச்சு எத்தன வந்திருக்குங்க? 1 மாத்திரை. அங்க என்ன பார்த்துருக்கோம்? உயிர்மெய் எழுத்தோட ஒலிக்கும் காலம். ஒலிக்கும் காலம் எப்படி? உயிரெழுத்தை ஒத்திருக்கும். ஏன் தெரியுமா? இக்கு பிளஸ் க. ஆனா அந்த க எத வச்சு ஒரு மாத்திரைன்னு சொல்றோம்? உள்ள ஆவ வச்சு தான் பார்க்கணும். உயிரெழுத்த வச்சு தான் அத கனெக்ட் பண்ணணும். உயிரெழுத்த வச்சு தான் என்ன பண்ணணும்? அத கனெக்ட் பண்ணணும். அப்ப உயிர்மெய் குறிலுக்கு 1 மாத்திரை, உயிர்மெய் நெடிலுக்கு 2 மாத்திரை, க்கு 1 மாத்திரை, 2 மாத்திரை. மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. அது வல்லின மெய்யா இருந்தாலும் சரி, மெல்லின மெய்யா இருந்தாலும் சரி, இடையின மெய்யா இருந்தாலும் சரி, அரை மாத்திரை. ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை. அப்ப இவ்வளவுதானா மாத்திரை? நம்ம உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றி எழுகரம், குற்றி எளிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம்லாம் மாத்திரை இருக்கே அப்டின்னா, இப்போதைக்கு பேசிக்கா உள்ள இந்த 4க்கும் மாத்திரை தெரிஞ்சுக்கங்க. அடுத்து குறுக்கங்கள் நடத்தும்போது, சார்பெழுத்து வகை நடத்தும்போது, கண்டிப்பா அதுக்கான மாத்திரை என்னன்னு அப்பம்போது கரெக்ட்டா எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்ட்டா புரியும். ஓகே. உயிர் குறிலுக்கு 1 மாத்திரை, உயிர் நெடிலுக்கு 2 மாத்திரை, உயிர்மெய் குறிலுக்கு 1 மாத்திரை, உயிர்மெய் நெடிலுக்கு 2 மாத்திரை, மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை. மாத்திரை அளவு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த தமிழ்ல உள்ள அந்த எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? அந்த எழுத்துக்கள குறிப்பிடுறதுக்கு சில அசைச்சொற்கள பயன்படுத்துறோம். என்னென்ன அசைச்சொற்கள பயன்படுத்துறோம்? கரம், கான், காரம், கேனம். கரம், கான், காரம், கேனம். குறில் எழுத்து இருக்கு இல்லையா? குறில் எழுத்தை ஒலிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது என்னது? கரம். அகரம், இகரம் இப்ப புரியுதா? அகர வரிசை, இகர வரிசை, உகர வரிசை, எகர வரிசை, ககர வரிசை, மகர வரிசை இதெல்லாம் என்ன சொல்றோம்? குறில் எழுத்துக்கு கரம்ங்கிற சொல்ல பயன்படுத்துறோம். குறில் எழுத்துக்களை குறிக்க பயன்படுத்தக்கூடிய எழுத்து அசை சொல் கரம். நெடில் எழுத்துக்களை குறிக்க கான், ஐகான், ஔகான், ஐகான், ஔகான் அப்படிங்கிறோம். ஐகான், ஔகான்.
குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க பயன்படுத்துறது காரம், மகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம். ஆயுத எழுத்தை குறிக்கிறதுக்கு கேனம். அப்ப என்ன சொல்லணும்? அகேனம், இகேனம், எகேனம். அப்ப ஆயுத எழுத்து வந்துச்சுன்னா என்ன சொல்லணும்? கேனம்னு சொல்லணும். அப்ப தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் கரம், கான், காரம், கேனம் 4 அசைச்சொற்கள் பயன்படுத்துறோம். அதுல குறிலுக்கு கரம், நெடிலுக்கு கான். குறிலுக்கு கரம், நெடிலுக்கு கான். இந்த குறிலுக்கும் நெடிலுக்கும் சேர்த்து காரம். ஆயுதத்துக்கு கேனம். கரம், கான், காரம், கேனம். இத 4யும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பார்க்க போற தலைப்பு எழுத்துக்களின் பிறப்பு. ரொம்ப பேருக்கு புரியாது. படிச்சாலும் அது என்ன எப்படி மறந்துரும். அது எப்படி படிக்கிறதுன்னு தெரியாது. கொஞ்சம் கஷ்டப்படுற டாபிக் இடம் சொல்லலாம் அந்த இடத்த. எழுத்துக்களின் பிறப்பு. அது என்னங்க எழுத்துக்களின் பிறப்பு? இந்த டயகிராம் பாருங்க. இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு. இந்த சார்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க? 2ஆ பிரிக்குது. இந்த எழுத்துக்களோட பிறப்ப 2ஆ பிரிக்கிறோம். என்ன பிறப்பு? இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு. அது என்ன இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு? இடப்பிறப்புங்கிறது காற்றறைகள். இடப்பிறப்புங்கிறது காற்றறைகள். முயற்சி பிறப்புங்கிறது ஒலிப்பு முனைகள். இப்ப இந்துட்டு 4, இந்துட்டு 4 இத மட்டும் ஓரளவு பார்த்துக்குங்க. உள்ள எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறேன். இடப்பிறப்புல என்னென்ன வருது? மார்பு, கழுத்து, மூக்கு, தலை. முயற்சி பிறப்புல என்னெல்லாம் வருது? இதழ். இதழ்ங்கிறது என்னது? உதடு, நாக்கு, பல். அன்னம்ங்கிறது என்னது? மேல் வாய். இப்ப உள்ள எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறேன் பாருங்களேன். எழுத்துக்களின் பிறப்பு. நன்னூல்ல ஒரு வரி இருக்கு. என்ன சொல்றாரு நன்னூல்ல? மொழி முதற் காரணமாம் அணுத்திரள் ஒலி எழுத்து. எழுத்துக்கள் பிறக்கிறதுக்கு அடிப்படை காரணமே என்னதான்? ஒலி அணுக்கள். அந்த சத்தம் தான் வந்து அடிப்படை காரணம் அப்படின்னு நன்னூல்ல சொல்றாங்க. அந்த விதியெல்லாம் படிக்கணுமானா தேவையில்ல. சும்மா ஒரு புரிதலுக்காண்டி. மொழி முதற் காரணமாம் அணுத்திரள் ஒலி எழுத்து. அணுத்திரள் ஒலி எழுத்து. எழுத்துக்கள் பிறக்க அடிப்படை காரணம் என்னது? ஒலி அணுக்கள். எழுத்துக்கள் 2 வழியில பிறக்குது. எழுத்துக்கள் எப்படி பிறக்குது? 2 வழியில பிறக்குது. ஏற்கனவே பார்த்திருக்கோம்ல 2ஆ. இடப்பிறப்பு 1, முயற்சி பிறப்பு 1. இப்ப பாருங்க. உயிரின் முயற்சியால், உயிரோட முயற்சியினால உடலில் உள்ளிருந்து எழும் காற்றானது, உடம்புக்குள்ள இருந்து வரக்கூடிய காத்து மார்பு, கழுத்து, மூக்கு, தலை ஆகிய 4 இடத்துல எங்க? மார்பு, கழுத்து, மூக்கு, தலை ஆகிய 4 இடங்கள்ல ஒன்றில் பொருந்தி 4 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல 4 இடத்துல ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல பொருந்தி இருக்கணுமா? பொருந்தி இதழ்ங்கிறது என்னது? உதடு, பல், நாக்கு, அன்னம்ங்கிறது என்னது? மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியால வெவ்வேறு ஒலியா பிறக்குது. என்ன சொல்றாங்க? உயிரோட முயற்சியால உடல்ல உள்ளிருந்து எழும் காற்றானது மார்பு, கழுத்து, மூக்கு, தலை இந்த 4 இடத்துல ஒண்ணுல பொருந்தி இதழ், பல், நாக்கு, அன்னம் ஆகிய உறுப்புகளோட முயற்சியால வெவ்வேறு சவுண்டா வெளியில வருது அப்படிங்கிறாங்க. பார்த்துரலாமா என்னன்னு? 2 பார்த்தோம். 2 வகை. என்னது? 2 எழுத்துக்களின் பிறப்ப பொறுத்தவரையில 2 வகையா பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 1 இடப்பிறப்பு. இடப்பிறப்பு என்ன சொல்றோம்? காற்றறைகள். என்ன சொல்றோம்? காற்றறைகள். காற்றறைகள் என்னென்ன? மார்பு, மூக்கு, கழுத்து, தலை. இத காற்றறைகள்ங்கிறோம். அடுத்து முயற்சி பிறப்புன்னு ஒண்ணு பார்த்தோம். முயற்சி பிறப்புன்னா என்னது? ஒலிப்பு முனைகள். ஒலிப்பு முனைகள்னு எத சொல்றோம்? ஒலிப்பு முனைகள ஒலிப்பு முனைகள பொறுத்தளவுல இதழ்ங்கிறது என்னது? உதடு. அடுத்து நாக்கு, பல், அன்னம். இந்த 4ம் ஒலிப்பு முனைகள். இந்த 4ம் காற்று அறைகள். இப்ப இந்த உயிரெழுத்து இருக்கு இல்லையா? அந்த உயிருக்கு என்ன தேவ? ஆவி. அந்த உயிர் என்ன சொல்றோம்? உயிரெழுத்த ஆவின்னு சொல்றோம். அந்த கழுத்து இருக்கு இல்லையா? அந்த கழுத்துக்கு என்ன பேரு? மிடறு. கழுத்துக்கு என்ன பேரு? மிடறு. கொஸ்டின்ல மாத்தியிருந்தா கெஸ் பண்ணிறணும். மிடறு. மார்பு இருக்கு இல்லையா? மார்புக்கு பேர் என்னது? உரம். மார்புக்கு பேர் என்னது? பழைய வகையான நன்னூல் இலக்கணத்து புக்கத்துல இந்த வார்த்தைகள் இல்லாம ஆவி, மிடறு, உரம்ங்கிற வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப எக்ஸாம்ல கேட்டாலும் உங்களுக்கு என்ன பண்ண தெரியணும்? டக்குன்னு திங்க் பண்ணி யோசிக்க தெரியணும். இப்ப 2ஆ பிரியுதா? இடப்பிறப்பு. இடப்பிறப்ப பொறுத்தவரையில காற்றறைகள்ன்ட்டோம். சரி, அப்ப இந்த இடப்பிறப்புல என்னென்னலாம் பிறக்குது? 4 பார்த்துருக்கோம். என்னென்ன? மார்பு, கழுத்து, தலை, மூக்கு.
அப்ப வல்லினம் வந்து மார்பு. வல்லின எழுத்து எங்கே பிறக்குது? மார்பு. அடுத்து மெல்லினம் எங்கே பிறக்குது? மூக்கு. ஃபர்ஸ்ட்டு மார்புல கை வைக்கணும். வல்லின எழுத்து. அடுத்து 2வது மெல்லின எழுத்து மூக்குக்கு கை பெயரணும். அப்ப 2க்கும் இடையில அந்த மார்புக்கும் மூக்குக்கும் என்ன இடையில இருக்கு? கழுத்து இருக்கு. அந்த கழுத்துல தான் என்ன பிறக்குது? இடையின எழுத்து. இடையில இருக்கா? வல்லினத்துக்கும் மெல்லினத்துக்கும் இடையில இருக்கா? இடையில தானே கழுத்து இருக்கு. மார்புக்கும் மூக்குக்கும். அப்ப கழுத்து. அதே மாரி கழுத்துல தான் உயிரெழுத்தும் பிறக்குது. நம்ம கழுத்து நெரிச்சா நம்ம உயிர் போயிரும். அப்ப உயிரெழுத்துக்கள் எங்கே தான் பிறக்குது? அதே கழுத்துல தான் பிறக்குது. ஆயுத எழுத்து. அப்ப ஆயுத எழுத்து லாஸ்ட்டா எங்கே பிறக்கும்? தலையில. ஆயுதத்த வச்சு நம்ம தலைய கூட வெட்டிறலாம். அப்ப என்ன ஆனது? உயிரெழுத்து, உயிரெழுத்துக்கும் மெய்யெழுத்தையும் பார்க்குறோம். உயிரெழுத்த பொறுத்தளவுல கழுத்துல, அ வல்லினம். வல்லினத்த பொறுத்தளவுல மார்பு ஃபர்ஸ்ட் கை மார்பு. அடுத்து மெல்லினத்த பொறுத்தளவுல மூக்கு. இந்த மார்புக்கும், மூக்குக்கும் இடையில உள்ளது கழுத்து. இந்த கழுத்துல தான் என்னது இடையினம் பிறக்குது. பிளஸ் உயிரெழுத்துக்களும் பிறக்குது. அடுத்து ஆயுத எழுத்து தலையில. ஆயுத எழுத்து தலையில. இப்ப இடப்பிறப்பு முடிஞ்சிருச்சு. அடுத்து முயற்சி பிறப்பு. முயற்சி பிறப்புல ஒலிப்பு முனைகள்ன்னு சொல்றோம். அப்ப முயற்சி பிறப்ப பொறுத்தவரைக்கும் முயற்சி பிறப்பு. ஈஸியா புரிய வச்சுருறேன். சிம்பிளா குடுத்துருக்கேன். முயற்சி பிறப்ப பொறுத்தளவுல ஆனாவும், ஆவன்னாவும் எங்கே வருது? நம்ம இயல்பா நம்ம வாய சொல்லி பாருங்க. ஆ. வாய தொறந்தாலே அந்த சவுண்ட் வந்துரும். வாய தொறந்தாலே என்ன வந்துரும்? ஆனாவும், ஆவன்னாவும் சவுண்ட் வந்துரும். அடுத்து பாருங்க. இ, ஈ, ஏ, ஏ, ஐ. இது எப்புட்ன்னா, வாய திறக்கணும். வாய திறக்கிறதோட நம்ம நாக்கோட அடி மேல்வாய் பல்லை பொருந்தும். நம்ம நாக்கோட அடி என்ன பண்ணும்? மேல்வாய் பல்லை பொருந்தும். இ, ஈ, ஏ, ஏ, ஐ. சொல்லி பாருங்க. நம்ம நாக்கு வந்து மேல உள்ள வாயோட பல்ல போய் நம்ம நாக்கு பொருந்தும். நாக்கு வந்து பொருந்தும். அதான் நாவின் அடி வந்து மேல்வாய் பல்லை பொருந்துதல். நாவின் அடி வந்து மேல்வாய் பல்லை பொருந்துதல். இது இத ஈஸியா புரிஞ்சுக்கிற மாரி ஒரு பிக்சர் ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அது மிஸ் ஆயிருச்சு எப்படியோ. இது இப்ப நானா ட்ரா பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் இதுவா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம இத புரிஞ்சுக்கணும்னா, இத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்ப என்னன்னா நெறைய பேருக்கு எதுன்னே தெரியறதில்ல. அதாவது வந்து இதழ்னாலும், உதடுனாலும் ஒண்ணு தான். அன்னம்னாலும், மேல்வாய்னாலும் ஒண்ணு தான். இத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். 2வது என்னன்னா, இந்த அடிங்கிறாலே ஒரு சில இதுல இப்ப வந்து அன்னத்தின் அடிப்பகுதின்னு குடுத்திருப்பாங்க. ஒரு சில இதுல அன்னத்தின் முதற் பகுதின்னு குடுத்திருப்பாங்க. அன்னத்தின் அதாவது அடினாலும் சரி, முதல்னாலும் சரி. அடியும், முதலும் ஒண்ணு தான். இப்ப இத வந்து உதாரணமா நாக்கு எடுத்துக்கங்க. இது வந்து உள்நாக்கு. இந்த இடம் இருக்கு இல்லையா? இந்த இடத்த வந்து உள்நாக்குன்னு வச்சுக்கங்க. இந்த இடம் வந்து நம்ம வெளியில தெரியக்கூடிய நுனி நாக்கு. இது ஒரு நாக்கா நம்ம பிக்சர் வச்சிருந்தது மிஸ் ஆயிருச்சு. இல்லன்னா அந்த பிக்சர்ல நீட்டா எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்திருப்பேன். இது நானா டிரா பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இது வந்து உள்நாக்கு, இது வந்து வெளிநாக்கு. இந்த நாக்கோட உள்பகுதி வாய்க்குள்ள இருக்கு இல்லையா? அத நம்ம அடிநாக்கு, அடிநாக்கு அப்படிங்கிறோம். ஓகேவா? அடிநாக்கு அல்லது நாவின் அடி அப்படிங்குவோம். அப்ப நாவின் முதல் பகுதின்னு சொன்னாலும் என்னத்தான் வரும்? இந்த அடி தான். முதல் பகுதின்னு சொன்னாலும் உள்ளுக்கு இருந்து வரக்கூடியது தான். ஓகேவா? அப்ப நாவின் அடி, நாவின் முதற் பகுதினா, உள்நாக்கு உள்ள இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடம். அடுத்து நாவின் நடுப்பகுதி அல்லது அன்னத்தின் நடுப்பகுதி அல்லது இடைப்பகுதி. நடுனாலும், இடைனாலும் என்னதான்? ஒண்ணு தான். அன்னத்துக்கும் சரி, நாக்குக்கும் சரி. இடை தான். அப்ப நாவின் நுனிப்பகுதி அல்லது நாவின் கடைப்பகுதின்னு சொன்னாங்கன்னா, வெளிநாக்கு. வெளியில தெரியுது வெளியில நீட்டிட்டு வருதுல்ல, அந்த நுனி நாக்க தான் என்ன சொல்லுவோம்? நாவின் கடைப்பகுதின்னு சொல்லுவோம். நாவின் கடைப்பகுதின்னோனே நம்ம நெனச்சிடக்கூடாது. உள்ள கடைப்பகுதி, உள்ளுக்க இருக்க நாக்கு பேர் தான் கடைப்பகுதி அப்படின்னு நெனச்சிடக்கூடாது. அதே மாரி முதல் பகுதி நெனச்சோனே, நுனி நாக்கு தான் நமக்கு முதல் பகுதி அப்படின்னு நெனச்சிடக்கூடாது. இந்த நாவின் அடி, நாவின் முதல் அப்படிங்கிறது வந்து உள்ளுக்க உள்ள நாக்கோட ஆரம்பத்துல இருக்க இடம். நடுவுல உள்ளதுக்கு பேரு நடு, இடை. நுனி முன்னாடி நமக்கெல்லாம் தெரியுதுல்ல முனிநாக்கு. நுனிநாக்குக்கு பேரு கடைப்பகுதின்னு சொல்லுவோம். நுனிப்பகுதின்னு சொல்லுவோம். இதுல கன்ஃப்யூஷன் இல்லாம இருந்தீங்கன்னா, இத ஃபுல்லா இப்ப ஈஸியா முடிச்சிரலாம். நீங்க ஈஸியா இது பண்ற மாரி தான் குடுத்துருக்கேன். இப்ப கரெக்ட்டா பாருங்க. முயற்சி பிறப்ப பொறுத்தளவுல ஆனா, ஆவன்னா வாய திறந்தாலே என்ன ஆகுது? வாய திறந்தாலே சவுண்ட் வந்துருது.
அப்ப பிறந்துருது. அடுத்து இ, இ, ஏ, ஏ, ஐ இந்த 5 எழுத்துக்களும் ஒரே மாரி பிறக்கும். எப்படின்னா, வாய திறக்கணும். வாய திறக்கிறதோட என்ன பண்ணணும்? நாக்கோட அடின்னா என்னது? முதற் பகுதி உள்ள மேல்வாய் பல்லை பொருந்தும். மேல்வாயில் உள்ள பல்ல நாவோட அடி வந்து பொருந்துதாம். நாவோட முதற் பகுதினா உள்ளுக்க உள்ள பகுதி. ஓகேவா? அடுத்து உ, ஊ, ஓ, ஓ, ஔ இந்த 5ம் வாய திறக்கணும். பிளஸ் இதழ்களை குவித்தல். இதழ்களை குவித்தல்னா என்னது? உதடுகளை குவித்தல். வாயை திறத்தல் பிளஸ் உதடுகளை குவித்தல். இது வந்து 3மே ஈஸியா இருக்கா? ஆனா, ஆவன்னா வாய திறக்கிறோம். இ, ஈ, ஏ, ஏ, ஐ வாய திறக்கணும். நாக்கோட அடி மேல்வாய் பல்ல போய் பொருந்துரும் அதனால. உ, ஊ, ஓ, ஓ, ஔ இந்த 5 வாய திறக்கணும். இதழ்களை குவித்தல். உதடுகளை குவித்தல். உயிரெழுத்து முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து பார்க்க போறது மெய். மெய் எழுத்துக்கள் 18ல ஃபர்ஸ்ட்டு வந்து இக்கு, இங்கு. இக்கு, இங்கு. இது நாவோட முதற் பகுதினாலும், அடிப்பகுதினாலும் ஒண்ணு தான். அன்னத்தின் அடிப்பகுதினாலும், அன்னத்தின் முதற் பகுதினாலும் ஒண்ணு தான். இங்க பார்த்துறணும். அடி முதலும் 1, நடுவும் இடையும் 1, நுனியும் கடையும் 1. அப்ப இக்கு, இங்கு வந்து இக், இங் நாவின் முதற் பகுதி, அன்னத்தின் அடிப்பகுதி. இக்குங்கிறது நாக்கோட அடிநாக்கும், அன்னமும் வந்து பொருந்துவதால இக்கு, இங்கு பிறக்கின்றது. அடுத்து இச்சு, இஞ்சு நாவோட இடைப்பகுதி, அன்னத்தின் இடைப்பகுதி. நாவோட இடைப்பகுதி, அன்னத்தின் இடைப்பகுதி. இட்டு, இன்னு நாவோட நுனிப்பகுதி, நாவோட முன்பகுதி இருக்கு இல்லையா? அதுதான் நாவின் நுனிப்பகுதி, அன்னத்தின் நுனிப்பகுதி. அதாவது கடைன்னு சொல்லலாம், நுனின்னு சொல்லலாம். இது வந்து வெளிப்பக்கம். இட்டு, இன்னு. இப்ப இத பாருங்க. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு. இது 3 பாருங்களேன். ஒரே கலர்ல குடுத்துருக்காங்க. ஏன் தெரியுமா? இது முதல்ல வரும். இதுவும் முதல்ல வரும். இது இடையில வரும். இதுவும் இடையில வரும். இந்த நாக்கும் இடையில நாக்கும் நுனியில, அன்னமும் நுனியில. அப்ப முதல், இடை, நுனி. இது 3லயுமே இந்த 6 எழுத்துக்கள் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அடுத்து இத்து, இந்து. இத்து இந்த பொருள்ல நாவின் நுனி பிளஸ் மேல்வாய் பல்லோட அடி. இத்து, இந்து. இத்து, இந்து சொல்லி பாருங்க. இந்து சொன்னீங்கன்னா, இந்த நாக்கோட நுனி நாக்கு இருக்கு இல்லையா? அது போயி மேல உள்ள பல்லோட அடியில போய் பொருந்தும். மேல உள்ள பல்லோட அடியில போய் பொருந்தும். அதனால தான் இந்து வந்து நாவின் நுனி, மேல்வாய் பல்லின் அடி. உண்மையிலே நீங்க வந்து உச்சரிச்சு பார்த்து இப்படிலாம் வந்து குடுத்துருக்காங்களா? அந்த காலத்துல இலக்கணம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப வியக்கத்தக்கதா இருக்கும் நம்ம தமிழ் இலக்கணம். அடுத்து வந்து இப்பு, இம்மு. இது ஈஸி. நீங்க சொல்லி பாருங்க. இம் அப்புட்ன்னா, நம்மளோட மேல் இதழ், கீழ் இதழ். அதாவது மேல் உதடும், கீழ் இதழும் ஒட்டும். பாருங்களேன். இப்பு, இம்மு. சொல்லி பாருங்க. இம் மேல் உதடும், கீழ் உதடும் ஒன்றாக இணையும். ஒட்டும். அதான். இப்ப இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. 6, 7, 8, 9, 10 மெய்யெழுத்து பார்த்துட்டோம். இன்னும் 8 மெய்யெழுத்து தான். அதுவும் இந்த இன்ன பாருங்களேன். நாவின் நுனி, நாக்கோட நுனி அன்னத்தின் நுனியில் மிகவும் பொருந்துவதால. அன்னம்னா என்ன சொல்லியிருக்கோம்? மேல்வாய். அப்ப நாக்கோட நுனிப்பகுதி இருக்கு இல்லையா? கடைப்பகுதி அது வந்து அன்னத்தின் நுனியில் மிகவும் பொருந்துவதால். இர், இன். அப்ப இந்த இன்னுங்கிறது என்ன? நாக்கோட நுனிப்பகுதி போயி அன்னத்தோட நுனியில போய் பொருந்துதாம். ஓகே. அடுத்து வந்து பாருங்க. நாவின் அடி, அன்னத்தின் அடி. அடின்னா என்ன சொல்லியிருக்கேன்? முதற் பகுதின்னு சொல்லியிருக்கேன். இது அப்ப ஈங்கிறது எப்படி இங்க வருது? இக்கு, இங்கு, ஈ. இது 3ம் ஒரே இதுவா இருக்கும். இக்கு, இங்கு, ஈ 3 என்னது? நாவின் அடினாலும் சரி, நாவின் முதற் பகுதினாலும் சரி. 2ம் ஒண்ணு தான் பாருங்க. 2ம் ஒண்ணு தான். நாவின் அடினாலும் சரி, நாவின் முதற் பகுதினாலும் சரி. அப்ப இந்த இக்கு, இங்கு, ஈ 3மே என்ன வருது? நாவின் அடி, அன்னத்தின் அடி. நாவின் முதற் பகுதி, அன்னத்தின் அடிப்பகுதி. 2மே ஒண்ணு தான். ஓகேவா? அதுதான் அங்க நான் வரைஞ்சு காமிச்சது. இதுல குழப்பிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அடுத்து யூன்னா சொல்லி பாருங்க. அப்புட்ன்னா, நம்ம மேல உள்ள பல்லு இருக்குல்ல, இந்த கீழ் இதழ் போயி மேல உள்ள பல்லுல பொருந்தும். கீழ் இதழ் போய் என்ன பண்ணும்? மேல உள்ள பல்லுல போய் பொருந்தும். இவ்வுக்கு. அடுத்து 2 இல்லு இருக்கு. குண்டு இல்லு 1, இந்த இல்லு 1. நாவின் நுனி தடித்து. இந்த 2 இல்லுக்குமே எப்படி? நாவின் நுனி தடித்து, அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் இந்த பறக்குது. நாவின் நுனி தடித்து, அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் இந்த இல்லு பிறக்கின்றது. ஓகே. முடிஞ்சிருச்சா? அவ்வளவுதான். சிம்பிள். 2 தடவ சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே புரிஞ்சிரும். அடுத்து ஆயுதம். இயல்பா நம்ம வாய திறந்தாலே
ஆயுதம் பிறந்துருது. அப்ப சார்பெழுத்துக்கள் எங்கே பிறக்கும் அப்புட்ன்னா, உயிர்மெய் எழுத்துக்கள் என்னது? உயிர்மெய் எழுத்துக்கள் தமது முதலெழுத்துக்கள் பிறக்கும் இடத்திலேயே பிறக்கின்றன. அப்ப சார்பெழுத்துக்கள் எப்படி வருது? உயிர்மெய் எழுத்து பார்த்துருக்கோம்ல. அந்த உயிரும் முதல் எழுத்துக்கள் என்ன சொல்றாங்க? அந்த உயிர் எழுத்தும், மெய் எழுத்தும் எங்கே பிறக்குதோ, அங்கேயே வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் பிறக்குது. அப்ப இப்ப ப உயிர்மெய் எழுத்து தான். இப்ப நம்ம மெய்க்கும், உயிருக்கும் பார்த்துருக்கோமா? இப்ப ப உயிர்மெய் எழுத்து. இது எப்படி பிறக்குதுன்னா, இந்த இப்புவும், ஆவும் எங்கே பிறக்குதோ, அந்த இடத்துல இந்த பாவும் பிறக்கும். அதான் உயிர்மெய் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் பிறக்கும் இடத்திலேயே பிறக்கின்றன. முதல் எழுத்துக்கள் பிறக்கும் இடத்திலே உயிர்மெய் எழுத்துக்கள் பிறக்கின்றன. அப்படின்னு குடுத்துருக்காங்க. இதோட நம்ம வந்து முடிச்சுட்டோம். இதுவரைக்கும் நம்ம கிளாஸ்ல என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? இலக்கணம்னா என்னன்னு பார்த்துருக்கோம். இலக்கணத்த உருவான காரணத்த பார்த்தோம். இலக்கணத்தோட 5 வகைய பார்த்தோம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணிய. அதுக்கான விளக்கங்களையும் சொல்லியிருப்பேன். அடுத்து வந்து எழுத்து இலக்கணம்னா என்ன? எழுத்துனா என்ன? அப்படின்னு பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247 அதுல உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, 1001 அது எப்படி உருவாகுது? அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அது என்னென்ன வரிசைங்கிறத பார்த்துருப்போம். அகர வரிசை, ஆகார வரிசை, இகர வரிசை, ஈகார வரிசை, உயிர் வரிசை, ஊகார வரிசை, எகர வரிசை. அது மாரி இது வந்து க வரிசை, ஞ வரிசை, ச வரிசை, ஞ வரிசை அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் அந்த எழுத்துக்கள் எப்படி பிரியுதுன்னு பார்த்துருப்போம். முதல் எழுத்து சார்பெழுத்து 2ஆ பிரியும். அந்த முதல் எழுத்து 2ஆ பிரியும். உயிரெழுத்து, மெய்யெழுத்து. அந்த உயிரெழுத்து 12ல குறில், நெடில்னு 2ஆ பிரியும். குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை. மெய்யெழுத்து 18 3ஆ பிரிப்போம். அந்த 3 என்னது? வல்லினம், மெல்லினம், இடையினம். அதான் இங்க இருக்கு. வல்லினம், மெல்லினம், இடையினம். இதுக்கு ஃபுல்லாமே அரை மாத்திரை. சார்பெழுத்துக்கள்ல உயிர்மெய்யும், ஆயுதமும் பார்த்துட்டோம். அடுத்து பார்க்க வேண்டியது உயிரெழபடை, ஒற்றளபடை, குற்றியல் இகரம், குற்றியல் உகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 8 வகையும் இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னாடி சில டாபிக் நடத்திட்டு, அதுக்கப்புறம் நடத்தினா தான் புரியும்ட்டு, இப்ப பார்த்துருக்கிறது உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய், ஆயுதம் பார்த்துருக்கோம். 4 பார்த்துருக்கோம். அடுத்து உயிர் குறில், உயிர் நெடில் பார்த்தோம். குறுகிய ஓசையுடன் நீண்ட ஓசை உள்ளது. அடுத்து மெய்யெழுத்துக்கள பொறுத்தவரை 18 அதுல வந்து வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். வன்மையா ஒலிக்கும், மென்மையா ஒலிக்கும், வன்மையா இல்லாம மென்மையாவும் இல்லாம ஒலிக்கும். அடுத்து சார்பெழுத்துக்கள் 10 வகையில உயிர்மெய், ஆயுதம் பார்த்துட்டோம். இன்னும் உயிரெழுபடை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔவார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இது 8 வகையும் பார்க்கணும். அடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள் பார்த்தோம். உயிர்மெய் எழுத்து எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம். உயிர்மெய் எழுத்தோட வரி வடிவம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். உயிர்மெய் எழுத்தோட ஒலி வடிவம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஒலிக்கும் காலம் அந்த மாத்திரை எதை குறிக்குங்கிறத பார்த்தோம். அடுத்து உயிர்மெய் எழுத்தோட வகையை பார்த்தோம். உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில், வல்லின உயிர்மெய் எழுத்து, மெல்லின உயிர்மெய் எழுத்து, இடையின உயிர்மெய் எழுத்து, வல்லின உயிர்மெய் குறில், மெல்லின உயிர்மெய் குறில், இடையின உயிர்மெய் குறில், அதே மாரி வல்லின உயிர்மெய் நெடில், மெல்லின உயிர்மெய் நெடில், இடையின உயிர்மெய் நெடில்னு பார்த்தோம். ஆயுதம்னா என்ன? ஆயுத எழுத்தோட வேறு பெயர்கள் என்ன? அது எப்படியெல்லாம் வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து மாத்திரையோட அளவுனா என்னன்னு பார்த்தோம். கண் இமைப்பதற்கான, கை நொடிப்பதற்கான அந்த நேரத்த தான் வந்து ஒரு மாத்திரை அப்படி சொல்றோம். அடுத்து எதுக்கு எத்தன மாத்திரைங்கிறத பார்த்தோம். அடுத்து தமிழ்ல எழுத்துக்கள் குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய அசைச்சொற்கள் என்னென்னு பார்த்தோம். கரம், கான், காரம், கேனம் அந்த 4 வகையான எழுத்து எது எதுக்கு வரும்னு பார்த்தோம். அடுத்து எழுத்துக்களோட பிறப்பு, இடப்பிறப்பு, முயற்சி பிறப்புங்கிற 2ஆ பார்த்துருக்கோம். காற்றறைகள், உறுப்பினைகள், மார்பு, கழுத்து, மூக்கு, தலை, இதழ், நாக்கு, பல், அன்னம் பார்த்துருக்கோம். இதுல வந்து எழுத்துக்களோட பிறப்பு எப்படியெல்லாம் உருவாகுது, எதுலலாம் எப்படி அந்த ஒலி அணுக்கள் உருவாகுதுங்கிறத பார்த்துருப்போம். 2 வகையா பார்த்துருப்போம். இடப்பிறப்பு 1, முயற்சி பிறப்பு 1. இடப்பிறப்புல வல்லினம், மெல்லினம், இடையினம் எப்படி உருவாகுதுன்னா, அதாவது மார்பு வல்லினம், மெல்லினம் வந்து மூக்கு 2க்கும் இடைப்பட்டு இருக்க கழுத்துல வந்து இடையினம் பிறக்குது. அதே கழுத்துல தான் வந்து உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. தலையில வந்து ஆயுத எழுத்து. அடுத்து மெய்யெழுத்துக்கள்ல வந்து முயற்சி பிறப்பை பொறுத்தளவுல அ, ஆ வாய திறந்தாலே பிறந்துரும். இ, ஏ, ஐ வந்து வாயை திறந்த நாவின் அடி மேல்வாய் பல்லை பொருந்துவதால அந்த இது வார்த்தைகள் பிறக்கிறது. அடுத்து ஓ, அவங்க வந்து வாயை திறந்த இதழ்களை குவித்தல் அப்படிங்கிற முறையில அது பிறக்குது. அடுத்து மெய்யெழுத்தை பொறுத்தளவுல இந்த இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டின்னு இதுக்கு வந்து முதல் பகுதி, இதுக்கு வந்து இடைப்பகுதி, இதுக்கு வந்து நுனிப்பகுதி. இது 3மே. அடுத்து இத்து, இந்துக்கு நாவின் நுனி, மேல்வாய் பல்லோட அடி. இப்பு, இம் வந்து மேல் உதடும், கீழ் உதடும் பொருந்துவதால. இர்ரின் வந்து நாவின் நுனி, அன்னத்தின் நுனியில் மிகவும் பொருந்துவதால. ஈ வந்து நாவின் அடி, அன்னத்தின் அடி. இர்ரு இல்லுங்கிறது வந்து நாவின் நுனி, அன்னத்தை வருடுவதால. இவ் வந்து மேற்பல்லு, கீழிதழ். இல்லு வந்து நாவின் நுனி தடித்து, அன்னத்தின் நுனி. இந்த இல்லு வந்து நாவின் நுனி தடித்து, அன்னத்தின் இடை. ஆயுதம் வந்து வாயை திறத்தல். சார்பெழுத்து வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து முதல் எழுத்துக்களை உயிரெழுத்து, மெய்யெழுத்து எங்கே பிறக்குதோ, அங்கே உயிர்மெய் எழுத்துக்கள் பிறந்துரும். அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இதுவரைக்கும் பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு புரியிற மாரி இந்த கிளாஸ் இருந்திருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட்டு அடிப்படை இலக்கணம் கிளாஸ் 2ல பார்க்காம இருக்கிறது எல்லாமே பார்க்கணும். மொழி முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள், இறுதியில வரக்கூடிய எழுத்துக்கள், இடையில வரக்கூடிய முக்கியமான டாபிக். இத வச்சு தான் வந்து
பிறமொழி சொற்களையும், தமிழ் சொற்களையும் கண்டுபிடிக்கலாம். அடுத்து வந்து இணை எழுத்துக்கள். அடுத்து வந்து சார்பு எழுத்துக்கள்ல விட்டுருக்கோம் பார்த்தீங்களா? உயிர்மெய் ஆயுதம் தவிர்த்து உயிரல் ஒற்றல் குட்டி இழுகரம், குட்டி இழுகரம், மையார் குறுக்கம், ஔவார் குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், அந்த குறுக்கங்கள் இது மாரியான பார்க்காம இருக்கிற அனைத்து தலைப்புகளையுமே வந்து யா அடிப்படை இலக்கணம் கிளாஸ் 2ல நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த வீடியோல நம்ம கண்டிப்பா பார்த்துரலாம். நீங்க தொடர்ந்து கண்டிப்பா உங்களோட உழைப்ப போட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரு நாள் வந்து நிச்சயமா வந்து வெற்றி கிடைக்கும். கடைசி வரைக்கும் ஃபுல்லா வீடியோ பார்த்தவங்களுக்கு எங்களோட நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். வீடியோ பத்திய உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல என்னன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம நல்லா பார்க்கலாம். அம் அ முக்கியமா வந்து புதுசா வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கும், இல்ல எஸ்ஐபிசி, டிஎன்பிஎஸ்சி, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 வேற அதர் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கும், இல்ல இலக்கணத்த நான் வந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவ ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்திய கருத்துக்கள வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, வீடியோவ லைக் பண்ணிருங்க. அம் ஓகே. தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.